திபன் சார் ஆரம்பிக்கலாம். சில பேருடைய ஒளி வாங்கி ஓப்பனா இருக்கு, தயவு செய்து அதை க்ளோஸ் பண்ணிக்கங்க. நண்பர்களே வணக்கம், இனிய மாலை வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடையினுடைய 96வது நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. நிகழ்ச்சியை முறைப்படி துவக்கி வைக்க, தமிழ் வாழ்த்து பாடி துவக்கி வைக்குமாறு நம்முடைய ஆஸ்தான பாடகர் அம்மா ரமணி பாலசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை செப்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். வணக்கம். நன்றி அம்மா, மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற அம்மா ரமணி பாலசாமி அவர்களே, அம்மா ஜெயரமணி அம்மா அவர்களே, மிகப்பெரிய கவிஞர் ஐயா குமாப்பா கபிலன் அவர்களே, ராஜா ராமலிங்கம் ஐயா அவர்களே, கவிச்சேரி வசந்தகுமார் அவர்களே, காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களே, பொன் வேலுமயில் ஐயா அவர்களே, பிரபாவதி ராஜா அவர்களே, நமது வெள்ளி இலக்கிய மேடையினுடைய அமைப்பாளரும் மிகச்சிறந்த பேச்சாளரும் கவிஞருமான மதிப்பிற்குரிய ஐயா கே ஜி ராஜேந்திர பாபு அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி ரங்கசாமி ஐயா அவர்களே, இன்று உரையாற்ற இருக்கிற தேன்மொழி அம்மா அவர்களே, ஆர்சி குமரன் ஐயா அவர்களே, முகவை திருநாதன் ஐயா அவர்களே, இன்னும் வரவிருக்கிற நண்பர்களே, உங்கள் அத்தனை பேரையும் வெள்ளி இலக்கிய மேடை வருக வருக என்று வரவேற்கிறது. நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக வெள்ளி இலக்கிய மேடையை வாழ்த்தி ஒரு பாடல், கவிஞர் சீனி ரவி பாரதி அவர்கள் எழுதிய பாடலை ஹைதராபாத்திலிருந்து ரவிசங்கர் அவர்கள் பாடுகிறார்கள். இப்பொழுது அந்த பாடல் ஒளிபரப்பப்படும். அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடலை எழுதியவர் எங்கள் அன்பு திரு கவிஞர் சீனி ரவி பாரதி அவர்கள். வெள்ளி இலக்கிய மேடைக்காக எழுதப்பட்ட இந்த ஒரு பாடல். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. இதய கூட்டுக்குள்ளே இனிமை சுரக்கிறது, எல்லையில்லா ஆனந்தத்தில் இதயம் பறக்கிறது. இதய கூட்டுக்குள்ளே இனிமை சுரக்கிறது, எல்லையில்லா ஆனந்தத்திலே இதயம்
தொல்காப்பியம் பூத்திருக்கு. வங்க கடல் போல சங்க தமிழ் இருக்கு. தங்க தாமரை என தொல்காப்பியம் பூத்திருக்கு. ஓங்கு புகழ் திருக்குறளும் உயிராய் நமக்கு இருக்கு. உலகமெல்லாம் புகழ் பாட உயர் செம்மொழி நமக்கு இருக்கு. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் வாருங்கள். அண்டமெல்லாம் இசைத்திடுவோம் வாருங்கள். கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் வாருங்கள். அண்டமெல்லாம் இசைத்திடுவோம் வாருங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது. உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. கண்ணகி சிலம்பெடுத்து காவிய சுவை முடிந்திடலாம். கண்ணகி சிலம்பெடுத்து காவிய சுவை முடிந்திடலாம். கம்பனை கை கோர்த்து கவிதை மழை பொழிந்திடலாம். கண்ணதாசன் கவி பாடி காதல் எழில் பருகிடலாம். கதை நாவல் பேசி பேசி கசிந்தே உருகிடலாம். பாரதி படைப்பை போற்றுவோம் வாருங்கள். பாரதி படைப்பை போற்றுவோம் வாருங்கள். பாவேந்தர் கவி சாற்றுவோம் வாருங்கள். பாவேந்தர் கவி சாற்றுவோம் வாருங்கள். முந்து தமிழ் தேடி தேடி மகிழ்ந்திடுவோம். சிந்து கவி பாடி பாடி சிலிர்ந்திடுவோம். முந்து தமிழ் தேடி தேடி மகிழ்ந்திடுவோம். சிந்து கவி பாடி பாடி மிக்க நன்றி. இந்த பாடலை மிக சிறப்பாக எழுதி கொடுத்த கவிஞர் சீனி ரவிபாரதி ஐயா அவர்களுக்கும், மிகச் சிறந்த முறையிலே கிட்டத்தட்ட ஜெயசாஸ்வருடைய குரலுக்கு இணையான குரலை கொண்டிருக்கின்ற ஹைதராபாத் ரவிசங்கர் ஐயா அவர்களுக்கும், இந்த பாடலை இங்கே ஒளிபரப்பிய ஐயா ஆர்சி குமரன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெள்ளி இலக்கிய மேடையை பொறுத்த அளவிலே சங்க இலக்கியமானாலும் சரி, இடைக்கால இலக்கியங்கள் ஆனாலும் சரி, தற்கால இலக்கியங்கள் அத்தனையும் எடுத்து அவ்வப்போது எல்லோரையும் பேச வைத்து நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அதுவும் ஐயா கேஜிஆர் அவர்கள் சிலப்பதிகாரத்தை எல்லாம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் சொல்லி நமக்கு விளங்க வைத்தார் என்பது இந்த வெள்ளி இலக்கிய மேடையினுடைய பெருமைகளில் ஒன்று. இன்றைய நிகழ்ச்சியிலே வாலியின் வனப்புகள் என்பது பற்றி கவிஞர் தேன்மொழி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்கள் பெங்களூர் அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தில் அந்த சங்கம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்தே பேரவையினுடைய இணைச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார். பட்டிமன்ற நடுவர், பேச்சாளர், கவிஞர், கவியரங்க நடுவர், அகவல் மாத மின்னிதழிலே பதிப்பாசிரியராக இருக்கிறார். பல்வேறு நிகழ்ச்சிகளினுடைய ஒருங்கிணைப்பாளர். இப்போ சமீப காலமாக தொல்காப்பிய இலக்கணத்தினுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். சிறந்த கட்டுரையாளர், சிறுகதை எழுத்தாளர், சாதனை நாயகி, கவி நிலவு, மங்கையரில் மாணிக்கம், பன்முக நாயகி போன்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். பல முன்னணி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே பங்கேற்றிருக்கிறார். ஆய்வு கட்டுரைகள் எழுதுவதிலே வல்லவர். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க கவிஞர் தேன்மொழி அவர்கள் வாலியின் வனப்புகள் என்பதை பற்றி பேசுவார்கள். அதற்கு முன்னால் ஐயா கேஜிஆர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முன்னுரை தந்து தொடக்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கேஜிஆர் சார். வந்துட்டேன்.
வெள்ளி இலக்கிய மேடையின் இந்த நிகழ்ச்சியில் நண்பர் கூமாப்பா கபிலன் அவர்களும் கவிஞளவு தேன்மொழி அவர்களும், கூமாப்பாக்கா கூட ஒரு பட்டம் இருக்கு, அருமையான பட்டம், பொருத்தமான பட்டம். தேனிசை கவிஞர் கூமாப்பா கபிலன் என்று ஒரு பட்டம் அவருக்கு இருக்கிறது. கவிஞளவு தேன்மொழி அவர்கள் கூட இப்பொழுது மங்கையரில் மாணிக்கம் என்று ஒரு புதிதாக ஒரு பட்டத்தையும் வாங்கி வைத்திருக்கிறார். இப்படி நிறைய பட்டங்களை வாங்கி இருக்கிற இரண்டு பேரும் திரைப்பட பாடலை பட்டுக்கோட்டையை பற்றியும் வாலியை பற்றியும் பேச இருக்கின்றார்கள். பட்டுக்கோட்டையை பற்றி பேசுவதிலே கூமாப்பா கபிலனுக்கு ஒரு ஆர்வம் உண்டு. அண்மையிலே கூட நேரடி நிகழ்ச்சியாக அவர் பட்டுக்கோட்டையை பற்றி பேசியிருக்கின்றார். என்ன காரணம் என்று சொன்னால், அவருடைய அப்பா காலத்தை சார்ந்தவர் பட்டுக்கோட்டை, கூமாப்பாவுடைய காலத்தை சார்ந்தவர் பட்டுக்கோட்டை. அவருடைய பாடல்களை எடுத்து சொல்வதிலே ஒரு மகிழ்ச்சி உண்டு. அது மட்டுமல்ல, எனக்கு தெரிந்து அவர் உனக்காக எல்லாம் உனக்காக என்று சந்திரபாபு பாடலை பாடினால் அது சந்திரபாபு பாடுகிற மாதிரியே நமக்கு தோன்றும். அதை அவர் பல முறை பாடியிருக்கிறார். நாமும் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட கூமாப்பா கபிலன் அவர்கள் பட்டுக்கோட்டையை பற்றி பேச இருக்கின்றார். நான் கூட அவரை கேட்டுக்கொண்டேன், வாய்ப்பு இருந்தால், ஏதேனும் நிகழ்ச்சி இருந்தால், உங்கள் தந்தையாரோடு பட்டுக்கோட்டைக்கு இருக்கின்ற தொடர்புகள் பாடலோடு சம்பந்தப்பட்டிருந்தால், அல்லது வேறு ஏதாவது கவியரங்கத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தால், அல்லது வேறு வகையான நிகழ்ச்சிகள், தனிப்பட்ட உரையாடல் இருந்தால் அதை நீங்கள் சொல்ல முடிந்தால் சொல்லுங்கள் என்று அவரிடத்திலே நான் கேட்டிருக்கின்றேன். அவரும் சரி என்று சொல்லியிருக்கின்றார். பட்டுக்கோட்டையை பற்றி நாம் தனியாக சொல்ல வேண்டியதில்லை. 200 சில்லறை பாடல்கள் தான் எழுதியவர். ஆனால் இன்று வரை மக்களுடைய மனதிலே நிலை பெற்று இருப்பவர். 1959ஆம் ஆண்டிலே அவர் மறைந்து போனாலும் கூட அவர் வாழ்ந்ததே ஒரு 29 ஆண்டு காலம்தான். ஆங்கில கவிஞன் கீட்ஸ் கூட 29 ஆண்டு தான் வாழ்ந்திருக்கிறான். அருணாச்சல கவிராயர் கூட 29 ஆண்டு காலம் நினைக்கிறாங்க. அண்ணாமலை ரெட்டியார் இந்த காவடி செஞ்சு இருந்தேன். அண்ணாமலை ரெட்டியார் கூட 29 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கின்றார். அதே போல பட்டுக்கோட்டையும் 29 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கின்றார். இவர் 200 சில்லறை பாடல்கள் தான் எழுதியிருக்கின்றார். அதை தவிர அவருடைய பங்கு என்று எதுவும் கிடையாது. ஆனாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 65 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. 1959 அவர் மறைந்து விட்டார். 65 ஆண்டுகள் ஆகிய பிறகு கூட பட்டுக்கோட்டையினுடைய பேரும் புகழும் இன்றைக்கும் நிலைத்திருக்கின்றார். நான் மதுரை மாவட்டத்திலே பட்டிமன்றம் பேசிய பொழுது சமூக சிந்தனையிலே அதிகமாக பாடியவர் பட்டுக்கோட்டையா கண்ணதாசனா என்று பட்டிமன்றம் போட்டிருக்கிறோம். அப்பொழுது கண்ணதாசனுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்ததோ அந்த அளவுக்கு பட்டுக்கோட்டைக்கும் வரவேற்பு இருந்தது. நான் பட்டிமன்றம் பேசிய காலம் 1995 இருந்து 2000 வரை, 1940 ஆண்டுகளுக்கு பிறகு கூட பட்டுக்கோட்டையினுடைய பாடல்களை சொல்லுகின்ற பொழுது மக்கள் அதை ரொம்பவும் வரவேற்றிருக்கிறார். ஆகவே பட்டுக்கோட்டையினுடைய பாடல்கள் ஒரு நிலைத்த பாடல்களாக நமக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதே போல்தான் வாலி அவர்களுடைய பாடல்கள். வாலி அவர்கள் கவியரசு கண்ணதாசனுடைய காலத்திலே வந்து அந்த சூழ்நிலையிலே கூட நின்று வெற்றி பெற்றவர் வாலி அவர். வாலி அவர்களை பற்றி பாடுகின்ற பொழுது கண்ணதாசனை வென்று விட்டாய் என்று ஒரு கவிஞர் பாட உடனே வாலி அதை தடுத்து நிறுத்திட்டார். அப்படிலாம் பாடக்கூடாது, அவரெல்லாம் ஜெயிக்க முடியாதுப்பா, கண்ணதாசன் காலத்திலே நீ நின்று விட்டாய் என்று அந்த கவிஞர், நல்ல ஜெயந்தாதான் அந்த கவிஞர் அதை அவர் பாடியிருக்கின்றார். அது சொன்னது உண்மை. கண்ணதாசன் காலத்திலேயே நின்று வெற்றி பெற்ற கவிஞரிலே மிக முக்கியமானவர் வாலி அவர்கள். கிட்டத்தட்ட கண்ணதாசனுக்கு இணையான புகழை கூட அவர் பெற்றிருக்கின்றார். அவருடைய பாடல்கள் அன்றும் இன்றும் மிக சிறந்த பாடல்களாக விளங்கி கொண்டிருக்கின்றன. பொது உடைமை கட்சியினுடைய கொள்கைகளை எல்லாம் பாடியவர் நம்முடைய பட்டுக்கோட்டை அவர்கள். அதனால்தான் அவருடைய பாடல் சிறப்புகள் என்று நான் அவர் கொடுத்தேன். அதே மாதிரி வாலியினுடைய பாடல்களிலே வனப்புகள் அதிகமாக இருக்கும். வார்த்தை வனப்புகள் மிக சிறப்பாக வாலியினுடைய பாடல்கள் இருக்கும். கருத்தும் இருக்கும், வார்த்தைகளும் இருக்கும், எல்லாமே அவருடைய பாடல். குறிப்பாக இந்த இயைபு தொடை என்பது நம்ம தமிழ் கவிஞர்களுக்கே ரொம்ப அழகா இருக்கும். எந்த கவிஞனாக இருந்தாலும் சரி, அது பட்டுக்கோட்டையாக இருந்தாலும் சரி, கண்ணதாசனாக இருந்தாலும் சரி,
வாலியாக இருந்தாலும் சரி, அந்த இயல்பு தொடை என்பது எல்லோருக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். வாலி இடத்திலே எதுகைகளுக்கெல்லாம் கூட ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி வார்த்தைகளை வனப்போடு பயன்படுத்திய கவிஞர் வாலிப கவிஞர் வாலி அவர்கள் என்கின்ற காரணத்தினாலேதான் வாலியின் வனப்புகள் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு தேன்மொழி அவர்களை நாங்கள் ஏற்பாடு செய்தோம். தேன்மொழி அவர்களுக்கு முதலிலே பாரதிதாசன் என்றுதான் கொடுத்தோம். ஆனால் அவர்களுக்கு வாலியினுடைய பாடல்கள் என்றால் ரொம்ப பிடிக்கும். அதிலும் புது பாடல்கள் என்றால் ரொம்ப நிறைய அவர்கள் ரசித்து பேசக்கூடியவர்கள், பழைய பாடலும் பேசக்கூடியவர்கள். என்றால் திரைப்பட பாடலிலே அவர்கள் திரைப்பட நிகழ்ச்சிகளை எல்லாம் நிறைய நடத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த பாடல்கள் எல்லாம் வந்து ராகத்தோடு அத்துப்படியாகி இருக்கின்ற காரணத்தினால் வாலியை பற்றி அவர் மிக சிறப்பாக இங்கே உரையாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற காரணத்தினாலேதான் வாலினுடைய பாடல்கள் என்று வனப்புகள் என்று நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதிலே பேசுவதற்கு தேன்மொழி அவர்கள் இருக்கின்றார்கள். யாரும் முதல் அழைக்கிறீங்க? இனிமேல் நல்ல ஜீவன் கையில் தான் அவை. நன்றி ஐயா, மிக்க நன்றி. இப்போது நம்மோடு இணைந்திருக்கிற ஐயா லட்சிய கவிஞர் லிங்கராசா அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். இப்பொழுது முதலாக தேன்மொழி அம்மா அவர்கள் பேச இருக்கிறார்கள். நிலவுக்கு அறிமுகம் தேவையில்லை என்றாலும் கூட நான் ஏற்கனவே அவர்களை பற்றி நிறைய சொல்லிவிட்டேன். அம்மா அவர்களை வாலியின் மனைப்புகள் என்ற தலைப்பை பற்றி ஒரு அரை மணி நேரம் உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய இந்த வெள்ளித்திரை வெள்ளிக்கிழமை வந்தாலே ஒரு களை கட்டிவிடும் நமக்கு. அது இலக்கியம், திரை, இசை சம்பந்தமா எதுவா இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த மாலை நேரம் அமைத்து கொடுத்து விடுகிறது இந்த வெள்ளி இலக்கிய மேடை என்று சொல்லலாம். அதற்கு ஆணிவேராக இருக்கின்ற நம்முடைய தமிழ்ச்செல்வம் KG ராஜேந்திர பாபு ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவருடன் இணைந்து எப்போதும் செயலாற்றக்கூடிய இன்று நெறியாளுகை செய்து கொண்டிருக்கின்ற கவிஞர் நெல்லை தீபன் அவர்களுக்கும், தொழில்நுட்பம் சரியாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆர்சி குமரன் ஐயா அவர்களுக்கும், இன்றைய பாடலை வெகு அழகாக எழுதியிருக்கின்ற சீனி ரவிபாரதி ஐயா அவர்களுக்கும், அதை அழகாக பாடிய நம்முடைய ஹைதராபாத் ரவிசங்கர் ஐயா அவர்களுக்கும், எடுத்தவுடன் தமிழ் பாடலை இனிமையாக பாடிய ரமணி பாலசாமி ஐயா அம்மா அவர்களுக்கும், மற்றும் பட்டுக்கோட்டையாரை பற்றி பாடவிருக்கின்ற பேசவிருக்கின்ற நம்முடைய கவிஞர் கூமாப்பா கபிலன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் கருத்துரை அந்த தலைமை என்பதை தாண்டி கருத்துரை வழங்கவிருக்கின்ற நம்முடைய KGR ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, அத்துடன் இங்கு இணைந்திருக்கின்ற அனைத்து அந்த இலக்கிய திரைப்பட ஆர்வலர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். வாலியின் வனப்புகள் இது காலத்தை கடந்து நிற்கக்கூடிய அளவிற்கு நமக்கு பார்த்து எத்தனை முறை நம்ம கேட்டு 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 பார்த்தாலும் சரி, அதை படித்து பார்த்தாலும் சரி, நம்மை ரசிக்க வைக்கிற அந்த ஒரு எழுத்து என்று சொன்னால் அதை ஒளிந்து கொண்டிருப்பது அந்த வாலியின் வைர வரிகளுக்குள். அதைத்தான் வனப்புகள். அதை எப்போ நம்ம அதை ரசிக்க ரசிக்க அந்த வனப்பு என்பது அப்படியே நம்ம மனசிலிருந்து நீங்கிடாது. அது எப்பயும் நம்ம மனதுக்குள்ள சோன்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கும். அப்படியாக அவருடைய எழுத்து பல்வேறு எத்தனை வருடங்களாக, பல்லாண்டு காலமாக பல்வேறு நிலைகள், அந்த காலத்துல இருந்தது எப்படி இருந்தது, பாடல்கள் எழுதப்பட்ட காலம், அப்புறம் ஒரு இடைக்காலத்துல எப்படி இருந்தது, எம்ஜிஆர் சிவாஜி காலம் என்ற காலம் போய் ரஜினி கமல் காலம் போய் அதற்கு அப்புறம் இப்ப கமலஹாசனுடைய மகள் நடித்த காலம் என்று எடுத்துக்கொண்டு 3 தலைமுறைகளுக்கு மேல் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு தொடர்ந்து எழுதி கொண்டிருந்த கவிஞராக நம்முடைய வாலி அவர்களை பார்க்க முடிகிறது. பொதுவா பார்க்கும்போது சொல்லுவாங்க, பட்டுக்கோட்டையார் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவாங்க, அவங்க முதல்வராக அமைந்த போது 4 கால்களில் ஒரு கால் அந்த கவிஞர் எழுதினது அப்படின்னு சொல்லுவாங்க பட்டுக்கோட்டையார் பத்தி. அதே போல வாலி அவர்களின் பாடல்களும் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய புகழை கொடுத்தது. வேணா மெட்டுக்கு ஏத்தபடி பாட்டா இல்ல பாட்டுக்கு ஏத்தபடி மெட்டான்னு சொல்றபடி வாலியால எம்ஜிஆர் புகழ் பெற்றாரா, எம்ஜிஆரால வாலி புகழ் பெற்றாரான்னு கூட ஒரு பட்டிமன்றம் வைக்கலாம். அந்த அளவுக்கு அருமையான பாடல்களை எல்லாம் அவர்கள் எழுதியிருக்கார்கள். அதை நம்ம கேட்டு 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 ரசித்து கொண்டே இருக்கிறோம். அப்படியெல்லாம் இருக்கும்போது
இங்க வந்து ஒரு சில பாடல்கள், அதாவது தன்னம்பிக்கை பாடல்கள், ஒரு உற்சாகத்தை ஊட்டியக்கூடிய பாடல்கள் சொல்லும்போது எம்ஜிஆர் பாடல் மாத்திரமல்ல, ஒரு சாதாரண ஒரு நகைச்சுவை நடிகராக வலம் வந்த நம்முடைய நாகேஷ் அவர்கள் நடித்த ஒரு படம் எதிர்நீச்சல் என்ற ஒரு படம். அந்த படத்தில் வந்து இந்த பாடல் அவருக்கு வந்து பாலச்சந்தர் அவர்கள் கேட்கும்போது ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய பாடலாக இருக்க வேண்டும் சொல்லும்போது அழகா அப்படி எடுத்து பாடியிருப்பார். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சரிதான் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பான். அந்த பாட்டு கேட்கும் போது நமக்கு அவ்வளவு, அது பாடினது அது நாகேஷாக இருந்தாலும் கூட நமக்கு வந்து அந்த கதாபாத்திரமே தோணாது. அந்த வரிகள் தான் நம்ம மனதில் நிற்கக்கூடியதாக இருக்கும். அந்த வரிகளின் மூலமாக அதை கேட்க 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 ஒரு உற்சாகம், அந்த மனிதரே அப்படிதான் இருப்பாரு. நம்ம இப்ப சமீபத்துல எல்லாம் இந்த தொலைக்காட்சிகளில் எல்லாம், சமீபம் என்பது சொல்லும் போது அந்த தொலைக்காட்சி பார்த்து, இந்த வாட்ஸ்அப்பை பார்க்காமல் நம்ம தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்த காலம். அப்ப எல்லாம் வந்து கலைஞர் உட்பட அவர் தலைமையிலிருந்து கவியரங்கங்கள் எல்லாம் வந்து நிறைய வாலி கலந்து கொண்டதை வந்து பார்த்திருக்கோம் நம்ம. அப்ப வந்து எந்த அளவுக்கு அவர் காலத்தோட, அந்த காலத்தின் மடியில் வந்து அவரை வந்து படுத்தி விடாமல் அதனுடன் போட்டி போட்டு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார் என்பதை அவருடைய வரிகள் வந்து அவ்வளவு ரசிக்கும்படியா இருக்கும். ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. பொதுவா வந்து எம்ஜிஆருக்கு எவ்வளவு பாடல்கள் எழுதியிருந்த போதிலும் வேற சில பாடல்கள் எல்லாம் வந்து இப்ப ஜெமினி கணேசனுக்கு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு பாருங்க. அந்த எண்ணத்தை உடைக்கணும்ன்றதுக்காக தான் நான் சரி, எம்ஜிஆர் இல்லாம யாருக்கு பாடல்லாம் எப்படி எல்லாம் எழுதியிருக்காங்க பார்க்க எக்கச்சக்கமா வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவர்தான் அதிகமான பாடல்கள் எழுதிய பாடலாசிரியர் வாலியா தான் இருக்காரு. அந்த அளவுக்கு பார்க்கும்போது அதுல இந்த ஜெமினி கணேசன் அவர்களுக்குன்னு சொல்லும் போதே உங்களுக்கு அந்த பாடல் நினைவுக்கு வந்திருக்கலாம். மதுரையில் பறந்த மீன் கொடியில் உன் கண்களை கண்டேனே அப்படின்னு வரும். அதுல வந்து புதுமைகள் புரிந்த சேரன் வெள்ளை உருவத்தில் கண்டேனே, புதுமை புரிந்த சேரன் வில்லின் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. எடுத்துட்டு போயிட்டு எங்க கங்கை கடந்த இமயமலையில போய் ஒரு கொடி நாட்டுறான்னா அப்ப எப்படியாப்பட்ட ஆளா இருக்கணும் இல்லைங்களா? சும்மா அப்படி போட்டுறாம அப்படி அந்த அளவுக்கு அவரை வந்து அந்த சேரனை குறித்து அந்த சேர்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொரு வரி சொல்றேன், அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வரி, அது அப்புறம் சொல்றேன். இதுல வந்து சொல்லுவாங்க, காஞ்சி தலைவன் கோவில் சிலைதான் கண்மணியே உன் பொன்னுடலோ, குடந்தையில் பாயும் காவிரி அலைதான் காதலி பூங்குழலோ, புதுவை இதையெல்லாம் அப்படி அந்த தன்னுடைய காதலியை பத்தி அவ்வளவு அழகா நம்ம பார்த்தாலே, நம்ம இந்திய வரைபடத்துல பார்த்தாலே அந்த தமிழகம் என்பது ஒரு பெண்ணின் முகம் போலதான் இருக்கும். அப்படியே இந்த அந்த மூக்குல இருந்து அப்படியே அந்த வடிஞ்சு நெற்றி மூக்கு எல்லாம் வரப்படிதான் இருக்கும். அதை நினைச்சு எப்படி எழுதினாரோ தெரியல. அவ்வளவு வந்து அப்படி எழுதும்போது கூட அவர் வந்து தமிழ் புரட்சி கவிஞர், அந்த புதுவை நகரில் புரட்சி கவிஞர் குயிலோசை உன் வாய்மொழியோ, கோவையில் விளையும் பருத்தியில் வளரும் நூலிழைதான். எவ்வளவு அழகா யோசிச்சிருக்காரு அவரு. நூலிழைதான் உன் இடை அழகோ, அந்த ஊருக்கு கோவை எடுத்துட்டு போய் அங்க வந்து எக்கச்சக்கமான பருத்தி ஆலைகள் அங்க இருந்த அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் இருப்பதை எவ்வளவு அழகா வந்து அந்த பெண்ணோட இடைக்கு நூலிழையை வந்து ஒப்பிட்டு எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து குமரியில் காணும் கதிரவன் உதயம் குலமகளே உன் வடிவழகோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாத்தையும் டோட்டலா பாடுறவரு. எனக்கு அதுல ரொம்ப ரொம்ப பிடிச்ச வரி என்ன வரின்னு சொன்னா, தஞ்சையில் பிறந்த புலிக்கொடியை உன் பெண்மையில் கண்டேனே அப்படின்னு. அந்த புலிக்கொடியை வந்து பெண்மைக்கு வந்து அவர் எப்படி அதை கோர்க்கிறாரு பாருங்களேன் அந்த சொல்லை. எவ்வளவு அழகா அந்த ஒரு பெண்மையை வந்து அந்த புலிக்கு ஒப்பா அவர் வந்து சொல்லும் போது, அடடா அப்படியான ஒரு கவிஞர் அவரை வந்து ரசிக்க ரசிக்க கேட்க கேட்க நமக்கு இன்னும் இன்னும் அத ஒரு தீராத ஒரு இன்பம் தான் சொல்லணும் அவருடைய வரிகள். அதே போல இப்ப தாய் பற்றி அவருக்கு வந்து தாய்னா ரொம்ப பிடிக்கும்னு அவர் சொல்லியிருப்பாரு நிறைய இடத்துல. நம்முடைய புரட்சி தலைவர் அவர்களுக்கும் தாய் பற்றி அவருக்கு அம்மான்னா எவ்வளவு பாசம்ன்றது, அவர்களுடைய சத்யா ஸ்டுடியோ நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். அப்ப வந்து அவரு அந்த பாட்டுல வந்து தேடி வந்த மாப்பிள்ளை என்ற படத்துல வந்து ஒரு பாட்டை பாடுவாரு. தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டில் தமிழை கண்டேன், தாய்ப்பாலில் வீரம் கண்டேன்,
தாலாட்டில் தமிழை கண்டேன், உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் விழிக்க கண்டேன். அந்த வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அது வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். அப்படியே எம்ஜிஆர் வந்து அப்படியே துள்ளி குதிச்சு ஆடுவார். அங்க பண்டரிபாயில இன்னொருத்தவங்க யாரோ அவங்க முன்னாடி வந்து ஆடுவாரு. அப்ப அந்த வரிகள் பாருங்க, ஒரு தாயினுடைய, நம்ம சங்க காலத்துல கூட என்ன சொல்றாங்க, ஒரு கோழை மகனா, அடடா நீ கோழை, நீ புறமுதுகிட்டு இறந்து போனா உனக்கு பால் கொடுத்த மார்பகத்தையே நான் வந்து வெட்டி எறிவேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அத வந்து எவ்வளவு அழகா தாய்ப்பாலில் வீரம் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, தாலாட்டில் தமிழை கண்டேன். அந்த 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 தாலாட்டு பாடும்போது அது நாட்டுப்புற பாடல இருந்து எல்லா வகையான பாடல்களும் பாட முடியும். உண்ணாமல் இருக்க கண்டேன். எவ்வளவு தாய்மார்கள் செய்யக்கூடிய விடயம் வந்து இதுதான். அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ, அவங்க குழந்தைங்களுக்கு போடுறோம், அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். அவங்களுக்கு இல்லாட்டி பரவாயில்ல, அதை பத்தி கவலைப்படவே முடியாது. குடும்பத்துல இருக்கவங்க சாப்பிட்டா இவங்க வயிறு நிறைஞ்சிடும். அந்த ஒரு வழி அழகா, உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் விழிக்க கண்டேன். நிச்சயமா ஒரு வீட்டுக்கு போய் வெளில போயிருக்காங்க ஒரு பையன், அவங்க வீட்டுக்கு வராட்டி என்ன ஆகும்? ஐயோ என்னாச்சோ தெரியலையே, இவ்வளவு நேரமாச்சு, குழந்தை காணமே, எங்க போனா தெரியலையே, என்னாச்சோ தெரியலையே. அவங்களுக்கு வந்து போச்சா நேரமாச்சா நம்ம போய் படுத்துடலாம், அப்பா எல்லாம் போய் படுத்துருவாரு. ஆனா அம்மா தான் என்ன பண்ணுவாங்க, அதை உறங்காமல், அது கை குழந்தையில இருந்து அந்த குழந்தையை காக்கும் போது எப்படி அவங்களுக்கு வந்து நேரத்துக்கு எழுந்து ஒரு பால் ஊட்டி அவங்கள வந்து ஐயோ குழந்தை தூங்கிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற அந்த ஒரு குணம் என்பது எவ்வளவு பெரிய, தலைக்கு மேல பிள்ளை வளர்ந்தாலும் அவங்க வந்து ஐயோ வரலையே, பிள்ளை வரலையேன்னு தவிச்சிட்டு தான் இருப்பாங்க. என்ன ஒரு சாதாரண ஒரு வரிகள் தான், ஆனா அதுல வந்து பொதித்திருக்கிற கருத்துக்கள் வந்து அவ்வளவு அழகா இருக்கும். அதுதான் அந்த வாலியினுடைய வனப்பா வந்து நான் பாக்குறேன். அதே போல புது கவிதைகள்லாம் கூட அவரை நிறைய எழுதி இது பண்ணியிருப்பாரு. பொதுவா பாலச்சந்தர் படத்துல பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி, வாலி அவருடைய பாலச்சந்தருடைய படத்துல பொய்க்கால் குதிரைன்ற படத்துல கூட அவர் நடிக்க வச்சிருப்பாரு. அப்படி பார்க்கும்போது இவங்க வந்து அந்த ஒரு அக்னி சாட்சின்ற படத்துல சரிதா, அந்த படத்தினுடைய நாயகி, அவங்களுக்கு வந்து பாரதிய வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த பாரதியினுடைய பாடல்களை இப்போ ஒரு புதுமை பெண்ணா பாரதி பார்க்கிற புதுமை பெண்ணா வந்து அவங்க இருப்பாங்க. அதை வந்து பார்க்கும்போது அந்த வரிகள் அக்னி சாட்சியில ஒரு புது கவிதை போல இருக்கும். நான் உன் நிஜத்தை நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூசிக்கிறேன், அதனால்தான் உன் நிழல் விழுந்த மண்ணை கூட என் நெற்றியில் நீரு போல் திருநீரு போல் இட்டுக் கொள்கிறேன். எவ்வளவு பாருங்க, அந்த நிழல் விழுந்த மண்ணை கூட அந்த வந்து என்னுடைய நெத்தியில் திருநீரை போல வைத்துக் கொள்கிறேன்னு சொன்னா எந்த அளவுக்கு அந்த பெண் வந்து அந்த ஆணை விரும்புகிறாள், அப்படி ஒரு கடவுள் போல நினைக்கிறா அப்படின்றத வந்து ஒரு புதுக்கவிதை ரொம்ப அற்புதமா அவர் வந்து சொல்லி இருப்பார் வாலி அவர்கள். வாலி அவர்கள் வந்து நம்ம இந்த தொலைக்காட்சியில எல்லாம் பார்த்திருப்பீங்களோ என்னவோன்னு தெரியல, இளையராஜா அவங்களுடைய அந்த இசையமைத்து அவங்களோட அவர் எழுதி பாட்டு எழுதும் போதும் அவங்க கூட வந்து ரொம்ப சகஜமா பழகுவாங்கன்னு கேட்டிருக்கோம். அந்த இளையராஜா, கங்கை அமரன் அவர்களுடைய பிள்ளைகள் கூட சேர்ந்து அவர் பாட்டு எழுதும் போது, நம்ம ஏ.ஆர். ரகுமான் அந்த காலம், இளையராஜா இசையை தாண்டி ஏ.ஆர். ரகுமான் காலம், இவங்க கூட எல்லாம் பண்ணும்போது அவங்க கூட எல்லாம் பார்த்து கலாட்டாவா அந்த சின்ன பிள்ளைங்க கூட ஒரு இளைஞரா சேர்ந்து கொண்டு அவங்க கூட வந்து அவரு ரொம்ப ஜாலியா எழுதுவாரு. வாலி கூட பாட்டு எழுத உட்கார்ந்தனாலே அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொலைக்காட்சி பேட்டிகள் எல்லாம் அவங்க அந்த இசை குடும்பமாக இருக்கின்ற கங்கை அமரன், இளையராஜா அவங்க வீட்டுல எல்லாம் இருக்கவங்க அதை சொல்லுவாங்க. அத போல பார்க்கும்போது இந்த ஒரு பாட்டு நியூயார்க் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும், இந்த சில் என்ற ஒரு காதல் அந்த படத்துல. அதுல பாத்தீங்கன்னா அப்படியே நியூயார்க் நகரம் அப்படியே இரவுல ஒளிரும், அப்படியே பலன்னு கண்ணை பறிக்கும், அப்படியே விளக்கு வெளிச்சம், உயர கட்டடங்கள், அந்த லிபர்ட்டி ஆஃப் ஸ்டாச்சு, அவங்க சுதந்திர தேவி சிலை, இதெல்லாம் வந்து அப்படியே எல்லாத்தையும் சுட்டு காட்டுவாங்க. ஆனா அந்த நாயகன், அந்த கதாநாயகனுடைய மனசு அங்கு ஊர்ல இந்தியாவில் இருக்கின்ற தன்னுடைய மனைவியை வந்து யோசித்துக் கொண்டிருக்கும். அந்த எந்த ஒரு பரபரப்போ அந்த வெளிச்சங்களோ எதுவுமே அவனை பாதிக்காது. அப்ப வந்து அந்த கதாநாயகன் வந்து பாடுறபடி இருக்கும்.
நான்கு கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் மெழுகுவர்த்தியும். அதாவது என்ன வேணா எது வேணா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கிறது அந்த 4 கண்ணாடிக்குள்ள மெழுகுவர்த்தியும் நானும் மட்டும்தான் இருக்கிறான். அந்த தனிமை சொல்வாரு, நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடர்ந்தது, பனியும் படர்ந்தது. அது போல வரும். அதுல எழுதுவாரு, நாட்குறிப்பில் 100 தடவை உந்தன் பேரை எழுதும் என் பேனா. எழுதியதும் அத சொல்லும் போது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எழுதியதும் எறும்பு மொய்க்க பேரும் ஆனது என்ன தேனா. அந்த பேரை எழுதினாலே அப்படியே எறும்பு முக்கிதான். அவ்வளவு ஒரு இனிமையான பேரா அவன் பேரு அந்த சொல்றாரு. அதனாலதான் இந்த படத்துக்கு சில்லென்று ஒரு காதல் தலைப்பு வச்சாங்களோன்னு நினைக்கிறேன். அந்த தலைப்புக்கு ஏற்றபடி அந்த பாடல்லையும் அந்த காதல் உணர்வை அவ்வளவு அழகா அவர் கொடுத்திருப்பாரு. அதே போல சொல்லும், விழியில் விழும் தூசி தன்னை நாவால் எடுக்க நீ இங்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. எப்படியான அவர் கற்பனை பண்றாரு பாருங்க அந்த இதுவ. அப்புறம் மனதில் எழும் குழப்பம் தன்னை தீர்க்க நீ இங்கே இல்லை. அது மனதுல என்ன வேணா குழப்பம், எது வேணா வீட்டுல பொண்டாட்டி ஊருக்கு போயிடுச்சுன்னா ஏதாவது என்னங்க இதை போல பண்ணி வச்சிருக்கீங்க சொன்னா, ஆமா என்ன பண்றேன்னே தெரியல, நீ இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது சொல்லி இருப்ப, நீயே இல்ல எனக்கு ஒரே குழப்பமா இருந்தாதான் ஏதோ ஒண்ணு செஞ்சு வச்சுட்ட அப்படின்னு அந்த ஒரு எங்கேயோ இருக்கிற மனைவியை நினைத்து அந்த கணவனுடைய உண்மையான உணர்வுகளை படம் பிடித்து காட்டுவது போல தன்னுடைய எழுதுகோளால் அழகாக எழுதிவிட்டு சென்றிருக்கின்ற அந்த மகா கவிஞனை நமக்கு எவ்வளவுதான் போற்றினாலும் இதே போல பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வைத்து வாளியை வைத்து ஆயிரக்கணக்கா பாட்டு எழுதியிருக்கிறார். அவரை அந்த பாட்டுக்கள் ஒவ்வொரு பாட்டையும் நம்ம அலசி ஆராயணும். எனக்கு அந்த பாடல்கள் எல்லாம் பார்க்க எதை விடுறது எதை எடுக்கிறதுனே தெரியல. கேட்க இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாமா. அந்த காட்சியை பார்க்க அவ்வளவு நல்லா எல்லாமே சிறப்பான பாடல்களா அமைந்திருக்குன்னு சொல்லலாம். அதே போல இப்ப இவங்க சொன்னாங்க இல்லைங்களா, கண்ணதாசரை விட கண்ணதாசரே அப்படிலாம் கண்ணதாசருக்கு அப்படின்னு அந்த கண்ணதாசர் என்பது. ஆனா உண்மையிலே அந்த வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்றியவரே கவிஞர் கண்ணதாசன் தான். அவருடைய அந்த வைர வரிகள் தான் சொல்லுவாங்க. அவங்க தற்கொலைக்கு போலாம், இனிமேல் எங்க வாய்ப்பு கிடைக்க போகுது நமக்கு சினிமால, அப்படி வேண்டான்ட்டு அந்த அளவுக்கு வாழ்க்கையை அவர் விரக்தியால வெறுத்துட்டு போகும்போது அப்ப இந்த நம்முடைய கவிஞர் உடைய பாடல் கேட்டுட்டு அவர் மனசு மாறி, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து அதை கேட்டுட்டு அவர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டதாக சொல்லியிருப்பார் ஒரு இதுல எல்லாம் பேட்டியில. அப்படியான கண்ணதாசன் அவர்களே இவர்களை அவருடைய படம் இந்த கற்பகம் படம் 1963 வெளிவந்திருக்கும் போது அதுக்கான ஒரு 100வது நாள் அப்ப எல்லாம் அந்த விழாக்களை தானே சிறப்பாக நடத்துவாங்க. 100வது நாள் விழாவில் கண்ணதாசன் அவர்களே இவங்களுக்கு ஷீல்டு எல்லாம் கொடுத்து பாராட்டும் போது அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, பக்கத்து வீட்டு பருவ மச்சா பார்வையிலே படம் பிடிச்சான். அந்த பாட்டை அப்ப வாலி எழுதியிருக்கும் போது அதுல அவர் ஒரு வரி சொல்லி பாராட்டினாருங்களா கண்ணதாசன். என்ன வரின்னு சொன்னா, மனசுக்குள்ளே தேரோட்ட மை விழியில் வடம் பிடிச்சானா. மனசுக்குள்ள பாருங்க அந்த மை விழிக்குள்ள வடம் பிடிச்சு இழுத்து அந்த தேரோட்டத்தை நடத்தினாங்களாம். அப்ப அந்த ஒரு இள வயசா இருந்திருப்பாரு. என்ன ஒரு கற்பனை பாருங்க. அவ்வளவு அழகா அதை பாடியிருப்பாரு. அதை எவ்வளவு பெருந்தன்மை பாருங்க. நம்முடைய கவியரசர் அவர்களே கவியரசர் அந்த அளவுக்கு எல்லாராலும் நினைக்கப்பட்ட போற்றப்பட்ட நம்முடைய கண்ணதாசன் அவர்களும் அந்த ஒரு பெருந்தன்மையோட இவருடைய வரிகளை பாராட்டி அந்த விருதை வழங்கி இருக்கிறார். எவ்வளவு ஒரு சுமூகமான ஒரு போக்கு இருந்திருக்கு. அப்ப பார்க்கும்போது அவங்க மனிதரிலும் அவங்களுக்குள்ள கோபம், ஆனா இவருக்கு கோபம் நிறைய வரும். நிறைய விஷயங்கள் அவங்க மெட்டு போடுறது அதுல எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாரு. என்னுடைய பாடலுக்கு ஏன்னா இவருக்கு அந்த இசை ஞானம் இருந்தது. அவர் பிறந்து வளர்ந்தது அந்த தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்துல இருந்ததுனால எல்லாமே அந்த பக்கம் எல்லாம் அந்த கர்நாடக இசை மக்கள், அதுவும் அவர் பிறந்த குடும்பமும் ஐயங்கார் குடும்பமாக இருந்ததுனால அவங்களுக்கு அந்த இசை ஞானம் நிச்சயமாக இருந்திருக்கும். அப்படியாக அவர் இருக்கும்போது இந்த பாடலுக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் இந்த சந்தத்திற்குள் அமையவில்லை அப்படின்னா அப்ப நீங்க இந்த மெட்டை மாத்தி போட்டுருங்க, அதுக்கேற்றபடி நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு ஒரு தைரியமாக பேசக்கூடியவராக அவர் இருந்திருக்கிறார். அதனால் தானே என்னவோ அவருடைய பாட்டுகளில் மெட்டுக்கள் மாத்திரம் அல்ல, அந்த சொல்லக்கூடிய அந்த கதையை சார்ந்து சொல்லக்கூடிய கருத்துக்களும் அம்சமாக அதில் அமர்ந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அதே போல இந்த பாட்டு பார்க்கும்போது தமிழகத்தை பத்தி பாடினார் இல்லைங்களா? எப்படி மதுரையில் பறந்த மீன் கொடியில் உன் கண்களை கண்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகாக அந்த பாடல அந்த தமிழகத்தின் இருக்கிற சிறப்புகளை எல்லாம் வைத்து அதற்கு ஏற்றபடி அவங்க அந்த பாடலை எழுதியிருப்பாங்க. அதே போல இந்திய நாட்டின் பெருமையை சொல்றபடி இந்தியர்கள் எல்லாம் சேர்ந்து பல மொழி, நம்ம இந்தியர்களுடைய அந்த ஒரு சிறப்புன்னு சொன்னாலே வேற்றுமையில் ஒற்றுமைதான் சொல்றோம். அப்ப யூனிட்டி இன் டைவர்சிட்டின்றதுதான் நம்முடைய ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு நாட்டை பலப்படுத்தக்கூடிய நாடாக இருக்கும்போது அதுல இந்த ஒரு பாட்டு உங்களுக்கு நினைப்பு வந்துட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். இந்திய நாடு என் வீடு. இந்த பாடலை எப்படி வேற வேற இனத்தை மொழியை சார்ந்து பேசக்கூடியவர்கள் ஒரே குடும்பத்துல இருக்கும்போது அந்தந்த மொழிக்கு ஏற்றபடி அந்தந்த மொழியின் அந்தந்த மாநிலத்தின் சிறப்புகளை எல்லாம் சொல்லி சொல்லி பாட்டு எழுதுறோம். ஒரு சவாலான விஷயமாக தானே இது இருந்திருக்கும். அது ரொம்ப அழகா, அவ்வளவு அழகா அவரு சொல்லியிருக்காரு. இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, எல்லா மக்களும் என் உறவு, எல்லோர் மொழியும் என் பேச்சு, திசை தொழும் தொறுக்கரும் என் தோழர் அல்லாஹ். பாருங்க, அங்க இந்தியம் வரும்போது அந்த மதத்தை கூட அவர் விடல, இஸ்லாமியையும் சொல்லிட்டு அதே சமயத்துல கிறிஸ்துவர்களையும் அவர் சொல்றபடி தேவன் இயேசுவும் என் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொண்டு வந்திருப்பாரு. அப்படியே பார்க்கும்போது இங்க ஆந்திரா தெலுங்கு குடும்பம் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, இதுகோ இதுகோ இக்கட பாருங்கோ. அது இதுகோ இங்க பாருங்க அப்படின்னு சொல்றத அது பார்த்துட்டு பாருங்க. அவங்க சென்னையில இருக்கும்போது நிறைய பேர் புதுசாக தமிழ்நாட்டிற்கு வரும்போது இப்படிதான் கலந்துதான் பேசுவாங்க. அதை நம்ம பார்த்திருக்கலாம். அதே போல அந்த பாட்டு எழுதியிருப்பாங்க. அதே சமயத்துல கன்னடத்துல பாடுறாங்க, மனோரமா பாடுறாங்க. அது எப்படின்னா, ஏனு சாமி நீனோடு எங்க ஊரு மைசூரு, காவிரி பிறந்த கன்னட நாட்டை யாவரும் போற்றி சொல்வாரு, ஏனு சாமி இல்லினோடு எங்க ஊரு மைசூரு, இல்லினோடு இங்க பாருங்க அப்படின்னு சொல்றபடி அதையும் கலந்து அவங்க கன்னடத்துக்காருக்கு அப்படி எழுதியிருப்பாங்க. அதே கேரளாக்கு வரும்போது படைச்சோன் எங்களை படைச்சோன் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். இது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியதுன்னா, அவர் என்ன சொல்றாரு, ஞானும் இவளும் ஜனனம் எடுத்தது கேரளம் திருச்சூர் ஜில்லா. அந்த கேரளம் திருச்சூர் ஜில்லா அங்க இஸ்லாமியர் அவங்க அந்த பாட்டை பாடுறவங்க படைச்சோன் எங்களை படைச்சோன் அல்லாவே அல்லாவே அல்லா அப்படின்னு வருவாங்க. அப்போ அங்க மலையாள இஸ்லாமியர்கள் குறிப்பாக அது மலப்புரம், அந்த திருச்சூர் அந்த பக்கம் எல்லாம் இருக்கிறது அந்த மலப்புரத்துல பாத்தீங்கன்னா முக்கால்வாசி பேரு மலையாள இஸ்லாமியர்களாக இருப்பார்கள். அத அவ்வளவு அழகா கேரளம் திருச்சூர் ஜில்லா. அப்ப எந்த அளவுக்கு அவருடைய அந்த நாலேஜ் அந்த காலத்திலேயே அவங்களுடைய அறிவு எந்த அளவுக்கு விரிந்திருக்கிறது, எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கிற நேரத்துக்கு ஓடுறதுக்கே சரியா இருக்கும். எல்லாவற்றையும் படித்து எப்படி கண்ணதாசன் அவர்கள் சங்க இலக்கியங்கள் எல்லாம் எடுத்து அதை எளிமைப்படுத்தி நமக்கு எல்லாம் கொடுத்தார்களோ, அதே போல இவரும் நிறைய விடயங்களை சாதிச்சிருக்கப்படிதான் நமக்கு அவர்கள் பாடல்களை கேட்கும் போது நிச்சயமாக அந்த உணர்வு ஏற்படுவதை மறைப்பதற்கு இல்லை. அதே போல அவங்க ஹிந்தில பாடும்போது சுனோ சுனோ பாய் சுனோ சுனோ மே பஞ்சாப் வாலா கீத் சுனோ. சுனோன்னா கேளுங்க கேளுங்க கேளுங்க, இந்த பாயினா உங்க சகோதரர் கேளுங்க, கானே மே பஞ்சாப் வாலா கீத்து சுனோ, பாட்டு கீத்தை கேளுங்க, பஞ்சாப் கேளுங்க. அப்ப அவங்களுக்கு இந்தி எல்லாம் கூட தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அந்த மொழி அறிவு, அந்த களத்திற்கு அந்த பாட்டிற்கு என்ன தேவை கொடுக்கணுமோ அந்த சமயோசித புத்தி, அது மாத்திரமல்லாம நல்ல கற்பனைகள் எந்த அளவிற்கு அவர்கிட்ட கொட்டி குவிஞ்சிருக்குது. அதனாலதான் இப்படியான அந்த பாடல்களை எல்லாம் அருமையாக எடுத்து கொடுக்க முடிந்திருக்கிறது. அப்புறம் கொஞ்சம் இப்ப எங்க கல்யாணமான புதுசுல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் இந்த பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கோம். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, அதான் என் பேச்சு கேளு உண்மைகள் சொன்னேன் வரும்.
அதுல வந்து சுதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. அந்த சங்கீதம் சம்சார சங்கீதம் அதுக்கு முன்னாடி போடுற வார்த்தைகள் சுதியோடு லயம். அந்த சங்கீதம் சொல்லும் போது எப்படி சுதியும் லயமும் சேர்ந்ததா, இல்லாட்டி அபஸ்வரம் அது வந்து இசைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது இனிமையா இருக்காது. அதை போல சேரணும் அந்த சம்சார சங்கீதம் அப்படின்னு சொல்ற போது அந்த பாட்டு அவ்வளவு அருமையா இருக்கும். அது அது வந்து வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது. அப்படியாக இதை நிறைய அந்த அந்த பாட்டு முழுக்கவே நமக்கு வந்து கேட்கும் போது அந்த வாழ்க்கையினுடைய எப்படி இருக்கணும், அந்த தாம்பத்தியம்ன்றது எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கணும் அப்படின்றபடி ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டு கேட்க. அதே போல நிறைய பாடல்கள் நம்ம சொல்லிட்டே போலாம். சிவாஜிக்கு பாடின பாடல்கள் பாத்தீங்கன்னா பொதுவா எம்ஜிஆருக்கு தான் ஒரு நிறைய பாடல் நிறைய ஒரு உற்சாகமான பாடல் அப்படி எல்லாம் பாடியிருக்காருன்னு சொன்னா கூட சிவாஜிக்கு பாடின இந்த பாடல் போல எல்லாம் கூட எனக்கு வருமானு தெரியல. என்னன்னு சொன்னா, மாதவி புன்மயிலாள் தொகை விடுத்தாள் வண்ண மையிட்ட கண் மடர்ந்து தூதை விடுத்தாள் வானில் விழும் வில் போல் புருவம் கொண்டா. என்ன மாதிரி வார்த்தை பாத்தீங்களா, வானில் விழும் அங்க வந்து சேரனுடைய வில்ல வச்சு அங்க சொன்னாரு அந்த பாட்டுல. இங்க வந்து வானவில் போல, எப்படி வானவில் எப்படி வளைஞ்சிருக்கோ அத போல புருவம். எவ்வளவு அழகா அந்த ஊமையை வந்து அவர் கொண்டு வர்றாரு. வானில் விழும் வில் போல் புருவம் கொண்டாள் இளம் வயதுடையாள் இனிய பருவம் கண்டாள். அது போல அவருடைய அந்த பாடல்கள் எல்லாமே அவர் வந்து ஏதோ மெட்டுக்கு பாட்டு காசுக்கு பாட்டு எழுதினபடியே நம்மால புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஒவ்வொரு பாட்டையும் பாடும்போது அந்தந்த காலத்திற்கேற்ப அதை வந்து அவரு பொருந்தி கொள்கிறபடி, எப்படி உடையை எப்படி நம்ம மாற்றிக்கொள்கிறோமோ அதே போல மனதை மாற்றுவது எளிது அல்ல. நம்ம வந்து எப்படி இருந்தாலும் அந்த ஜெனரேஷன் கேப்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த அடுத்த தலைமுறைக்கு பார்க்கும்போது அந்த தலைமுறை இடைவெளி என்பது பெரும்பாலான, அதுவும் இவரை போன்ற 90 வயது 80 வயது மேற்பட்டவர்களிடையே ஊறி போயிருக்கும். அதே போல ஒரு குடும்பத்தெல்லாம் அவங்க பறந்து வளர்ந்து வரும்போது எப்படியோ வயதாக அந்த இதெல்லாம் அவங்களை வந்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றபடி இருந்திருப்பார்கள். ஆனா வாடியவர்களை பார்க்கும்போது எந்த இடத்திலும் அவர் வந்து அந்த அந்த ஒரு எல்லாம் காலத்தை கடந்து நின்றவர். இப்ப நம்ம கண்ணதாசனை எல்லாம் சொல்றபடி இவரை பார்க்கும்போது காலத்தை நின்ற கவிஞராகத்தான் அவர் வந்து இருந்திருக்கிறாரு. நிறைய பாடல்கள் சொல்லிட்டே போகலாம். அப்புறம் இந்த பாட்டு வரும், ஒரு இவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு அது, மாலையில் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவங்க பாடுற பாட்டு, பானுப்பிரியா அவங்க பாடுற பாட்டு வரும். அந்த படம் வந்து சொர்ணலதா அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க பாடுற பாட்டு. அதுல ரொம்ப அழகா இருக்கும் அவங்க அந்த சொல்ற வார்த்தைகள். கரை மேல் நானும் காற்று வாங்கி விண்ணை பார்க்க கடல் மீன் கூட்டம் ஓடி வந்து கண்ணை பார்க்க அடடா நானும் மீன் போல கடலில் பாய கூடுமோ அலைகள் வெள்ளி போல உடலின் மீது ஆடுமோ நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் எழுது அப்படின்னு சொல்லிட்டு மாலையில் யாரோ மனதோடு பேச. ரொம்ப அருமையா இருக்கும் சொர்ணலதா குரல். அந்த வார்த்தைகள் பாருங்க, கரை மேல் நானும் காற்று வாங்கி விண்ணை பாக்குறாங்களாம், இவங்க காற்று வாங்கிட்டு விண்ணை பாக்குறாங்களாம், கடல் மீன் கூட்டம் ஓடி வந்து கண்ணை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கு பாருங்க. அடடா நானும் மீனை போல கடலில் பாய கூடுமோ அலைகள் வெள்ளி ஆடை, அந்த அலைகள் வந்து வெள்ளி ஆடை போல உடலின் மீது ஆடுமோ. அதே போல அவருடைய அந்த ரசனை என்பது அந்த
அந்த கதைக்கு தேவையான விடயங்களை பாட்டில் வைப்பது மாத்திரமல்ல, அந்த ரசனையோடு அவர் ஒவ்வொன்றையும் ரசித்து எழுதினால்தான் இந்த அளவுக்கு அந்த வாலியினுடைய வார்த்தைகளில் வனப்புகளால நமக்கு நெய்து கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். புதுசா பாடல்கள் நம்ம இப்போ கேஜிஆர் ஐயா சொன்னபடி புது பாடல்கள் கூட நம்ம அதை பார்க்கலாம். இளமை இதோ, இது பழைய பாடல் தான் இருந்தாலும் அப்ப அப்படியே பட்டி தொட்டி எங்கேயும் அப்படியே போச்சு. இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள். உண்மையிலே அவர் நினைச்சுதான் எழுதியிருப்பாரோ என்னமோ தெரியல. இப்படி எல்லாம் பாட்டு எழுதியிருந்தா ஒரு எந்த டீனேஜ் பொண்ணா இருந்தாலும் பின்னாடி சுத்தி இருப்பாங்க. அப்படியான ஒரு அழகான ஒரு கவிஞர். பல பாட்டு இத போல போற்றி பாடடி பொன்னே, தேவர் மகன் படத்துல தேவர் காலடி மண்ணே, அதெல்லாமே கேட்டுட்டே இருக்கப்படியா. அப்புறம் ரஜினி பாட்டுலாம் பாத்தீங்கன்னா, சந்தன காற்றே செந்தமிழூற்றே சந்தோஷ பாட்டே வா காதோடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு. இன்னொன்னு இந்த அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே அந்த அம்மாவினுடைய அந்த அன்பை சொல்றபடி இருக்கும். நிறைய இருக்கும் பாடல்கள். அப்புறம் அன்பே வான், இது சில்லென்று ஒரு காதல், அதுலயே அந்த பாடல்கள் எல்லாமே எவ்வளோ பாடல்கள். அவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றுமே நமக்கு அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல இருந்து அந்தந்த இசைக்கு ஏற்ப, காலத்திற்கு ஏற்ப, கதாபாத்திரங்களுக்கு ஏற்ப, நம்மை நம்முடைய மனதுகளுக்கு ஏற்ப, நம்முடைய ரசிப்புக்கு தீனியாக அது இருந்து நம்மை எப்போதும் மகிழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கும் போது வாலியின் எழுத்துக்களில் உள்ள வனப்புகள் நமக்கு மதிக்க தோன்றுகிறது. அவரை என்றென்றும் காலமாக வைத்து போற்ற தோன்றுகிறது என்று கூறி, நேரம் எவ்வளவானது என்று தெரியவில்லை. என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, மிக்க நன்றி. நம்மோடு இப்பொழுது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற தேசாபிமானன் ஐயா அவர்கள், முனைவர் சிவகுமாரன் அவர்கள், விஜய் ராஜா அவர்கள், சாக்ரேட்ஸ் கணேசன் அவர்கள், நாகம்மாள் அவர்கள், சுவாமி மல்லிகா அவர்கள், முனைவர் செந்தில்குமார் அவர்கள், அத்தனை பேரையும் வெள்ளி இலக்கிய மேடை வரவேற்கிறது. வாலியின் வனப்புகளை பற்றி ஒரு மிகச் சிறந்த உரையாற்றி இருக்கிறார் கவிஞர் தேன்மொழி அவர்கள். உரை மட்டுமல்ல, மிக இனிமையான குரலில் பாடியும் காண்பித்தார். அவர் ஒவ்வொரு பாடலையும் சொல்ல சொல்ல நமக்கும் பாடலும் போல் எனக்கு தோன்றுகிறது. அவ்வளவு அருமையான பாடல்களை எல்லாம் இங்கே எடுத்து சொன்னார். இருந்தாலும் நான் பாடினால் இங்கே கலந்து கொண்டிருப்பவருடைய எண்ணிக்கை குறைந்துவிடும் என்ற காரணத்தால் அவருடைய உரையின் மீதான 2 பேர்களின் உரையின் மீதான கருத்துரையும் ஐயா அவர்கள் கடைசியாக இறுதியாக சொல்வார்கள் என்று சொல்லி, இப்பொழுது ஐயா கபிலன் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். புகழ்பெற்ற கவிஞர் குமா பாலசுப்ரமணியம் அவர்களுடைய புதல்வர். இவருடைய கவிதைகளை எல்லாம் பார்க்கிற போது 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கபிலர் என்ற புலவரினுடைய நினைவுதான் வருகிறது. அவ்வளவு அருமையான கவிதைகளை எல்லாம் இந்த நூற்றாண்டிலே குமா கபிலன் அவர்கள் கொடுத்திருக்கிறார். கவிதை, ஓவியம், நடிப்பு அனைத்திலும் ஈடுபாடு கொண்டவர். பல தொலைக்காட்சிகளில், வானொலிகளில் கவிதைகள் வாசித்தவர். கவி அருவி என்ற இலக்கிய அமைப்பை தொடங்கி அதனுடைய பொறுப்பாளராக இருந்து வருகிறார். மகாகவி பாரதியார் நற்பணி மன்றம் இவருக்கு இலக்கிய சுடர் என்ற விருதை அளித்து பெருமை பெற்றிருக்கிறது. முல்லைச்சரம், கவிதை உறவு, தினமலர், தினத்தந்தி ஆகிய இதழ்களில் எல்லாம் கவிதைகள் எழுதியிருக்கிறார். முத்தமிழ் மன்றம் மற்றும் கவிதை பாலங்கள் நடத்திய கவிதை போட்டியிலே கிட்டத்தட்ட 12,000 கவிதைகளிலே இவருக்கு 3வது பரிசு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இவருடைய கவிதையினுடைய தரம் பற்றி நாம் இதற்கு மேல் சொல்ல தேவையில்லை என்று நினைக்கிறேன். ஐயா அவர்களை வணங்கி போற்றி பாராட்டி தங்களுடைய உரையை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நெல்லை தீபன் அவர்களே. வெள்ளி இலக்கிய மேடையின் 96வது நிகழ்ச்சிக்கு தமிழ் வாழ்த்துடன் தொடங்கி வைத்த ரமணி பாலசாமியை தொடர்ந்து மிக அழகாக கருத்தினை வழங்கிய கவிநிலவு தேன்மொழி அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொண்டு தொடக்க உரையாற்றிய நமது தமிழ் செல்வம் கேஜிஆர் அவர்களையும் வணங்கி, வந்திருக்கின்ற தமிழ் ஆளுமைகள் அத்தனை பேரையும் வணங்கி, அருமையாக நெறியாளை செய்து கொண்டிருக்கிற நெல்லை தீபன் அவர்களையும் வணங்கி, தொழில்நுட்பத்தில் உதவிகரமாக இருக்கின்ற நம்முடைய RC குமரன் ஐயாவும் வணங்கி நான் என்னுடைய உரைக்குள் செல்கின்றேன்.
இருக்கின்ற நேரம் 30 என்பதனாலே வந்திருக்கின்ற தமிழ் ஆளுமைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இருகை கூப்பி என்னுடைய வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில 2 கருத்தரங்கின் தலைப்புகள், ஒன்று வாலியை பற்றி, மற்றொன்று மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டையார் பற்றியும். மிக அருமையாக வாலியை பற்றிய பாடல்கள் எல்லாம், அதை எழுதிய பாடல்கள் எல்லாம் மிக அழகாக தேன்மொழி அவர்கள் தனக்கே உரிய பாணியிலே எடுத்துரைத்ததும் பாடி காண்பித்ததும் மிகச் சிறப்பாக இருந்தது. காவிய கவிஞர் சொல்லுவார், கவியரசர் அவரை பற்றி சொல்லும்போது, கவியரசர் இறந்த போது அவர்கிட்ட அஞ்சலிக்காக வரும்போது அவர் சொல்லுகின்றார், வாலி சொல்கின்றார், எழுத படிக்க தெரியாது எத்தனையோ பேர்களில் யமனும் ஒருவன் ஒரு இலக்கிய புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டான் எழுதியிருப்பார், சொல்லியிருப்பார். அப்படி அவருடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை ஏற்படுத்திய பாடலை எல்லாம் இன்று பாடி காண்பித்த கவிஞர் தேன்மொழி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பற்றி அருமையான கருத்துரை நம்முடைய தமிழ்ச்செல்வன் கேஜிஆர் அவர்கள் இறுதியிலே தருவார்கள் என்றாலும் என்னுடைய சிறிய ஒரு பாராட்டினை அவர்கள் தெரிவிக்கிறார். கேஜிஆர் அவர்கள் 20 பற்றி என்ன, 20 பேரை பற்றி கூட பேசுவார்கள், 20 நாட்கள் கூட பேசுவார்கள். அந்த அளவுக்கு அவருக்கு இருக்கின்ற அனுபவங்கள், இலக்கிய ஆர்வம் எல்லாம் அதிகம். இருந்தாலும் மற்றவர்களை பேச வைத்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார் அல்லவா, அதுதான் தமிழ் செல்வம், நமக்கு கிடைத்த செல்வம். அவரை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். பட்டுக்கோட்டை என்றுடைய நம்முடைய மனதிலே முதலில் தோன்றுவது அவர் ஒரு பொது உடைமை கவிஞர் என்பதுதான். அதனால்தான் அவரை மக்கள் கவிஞர் என்றார். மக்களிடத்திலும் கூட என்னுடைய முதலமைச்சர் நாற்காலியிலே 4வது காலாக இருப்பது பட்டுக்கோட்டையாருடைய அந்த உந்துதலான கருத்துக்கள் தான் சொல்லியிருக்கிறார். ஒரு ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வர முடியும் என்றால் அது பட்டுக்கோட்டையாருடைய வரிகளுக்குத்தான் சொந்தம். நம்முடைய தமிழ் செல்வம் கேஜிஆர் அவர்கள் குறிப்பிட்டதை போல மிக குறைவான வயதிலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் அவர் குறிப்பிட்டார்கள், பட்டியலிட்டார்கள். அந்த வகையில் மிக குறைவாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் மிக நிறைவாக எழுதிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். எங்களுடைய தந்தையார் கூட சொல்வார்கள், 1000, 2000, 3000 பாடல்லாம் எழுதுறவங்க இருக்கிறதுல நீங்க ஏன் 500, 600 பாடல் தான் எழுதுனீங்கன்ட்டு அவர்கிட்ட பேட்டியில கேட்கும்போது அப்பா சொன்னார், ஒரு கூடை நிறைய, ஒரு லாரி நிறைய காகித பூக்களை அள்ளிக்கொண்டு செல்வதை விட ஒரு கூடை நிறைய மல்லிகை பூவை எடுத்து சென்றால் போதும், மக்கள் எப்போதும் நினைப்பார்கள் என்று சொல்வார். அதே போல மிக குறைவாக 57 திரைப்படங்களுக்கு மட்டும்தான் பட்டுக்கோட்டையார் அவர்கள் பாடல் எழுதியிருக்கின்றார்கள். அத்தனை குறிப்புகளையும் அவருடைய திருமகனார் குமாரவேல் அவருடைய பேச்சிலே நான் கேட்டேன். ஒரு 200 பாடல்கள் இருக்கலாம், அதிகம் போனால் ஒரு 220 பாடல்கள் இருக்கலாம். ஆனால் அத்தனை பாடல்களில் நம்ம ஒரு 50, 60 பாடல்களைத்தான் நம் திரும்ப திரும்ப வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் இன்னும் பல நிகழ்ச்சியிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர் எழுதிய பாடல் அத்தனையும் ஏன் மக்களை கொண்டு போய் சேர்க்கவில்லை என்பதுதான் எனக்கு இன்னும் விளங்காத ஒரு கேள்வியாக இருக்கின்றது. திரும்ப திரும்ப நாம் ஒரு 50, 60 பாடல்களை தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அவரே அதை வருத்தப்பட்டார். இனி வரும் காலங்களில் அவர் எழுதிய மற்ற படப்பாடல்கள் எல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அவர் எழுதிவிட்டு போன பாடல்களை பற்றி ஜீவானந்தம் அவர்கள் குறிப்பிடுவார்கள், மிக அருமையாக இருக்கும். ஜீவானந்தம் அவர்கள் பொதுமக்கள் வாழ்வில் அவருக்கு கிடைத்த தெள்ளிய அனுபவமும் பாட்டு இன்பத்தில் அவருக்கு இருந்த அழுத்தமான ஈடுபாடும் அவர் பாடல்களில் எல்லாம் உள்ளீடாக விளங்குவதை காண முடியும் என்று ஜீவானந்தம் அவர்கள் அவரை பற்றி வாழ்த்திருக்கின்றார். அவர் எழுதிய படங்களின் பட்டியலில் நான் சொன்னதென்றால் நேரம் அதிகமாக குறிப்பிட்டு சிலவற்றை சொல்கின்றேன். 57 படங்களிலே அவர் படித்தவன் என்ற படத்திலே தான் ஒரு பாடலாசிரியர் அறிமுகமாகிறார். 19 வயதிலே அவர் கவிதை எழுத தொடங்கினார். 29 வயதுக்குள்ளே அந்த கவி மலர் உதிர்ந்து விட்டது. என்றாலும் அவர் சாதித்த அந்த சாதனைகள் இன்னும் 500 ஆண்டுகள் இருக்கும். அந்த வகையிலே அவருடைய பாடல்கள் தான் மக்களை சென்றிருக்கின்றன. அவையிலே சிலவற்றை நான் இப்பொழுது உங்களுக்கு கூறுகின்றேன். அவர் எழுதிய 57 படங்களில் நான் இந்த ஆவணப்படுத்த விரும்புகின்றேன். இந்த நிகழ்ச்சியில அம்பிகாபதி, அமுதவல்லி அகர வரிசையில் எழுதியிருக்கின்றார்கள். அம்பிகாபதி, அமுதவல்லி, அரசலங்குமரி, அலாவுதீனும் அற்புத விளக்கும், ஆரவல்லி, இரும்புத்திரை, உத்தமபுத்திரன், எல்லோரும் இந்நாட்டு மன்னர், கல்யாண பரிசு, குமாரராஜா, சக்கரவர்த்தி திருமகள், இதுல தந்தையார் எழுதியிருக்காங்க,
சங்கிலித்தேவன், சௌபாக்கியவதி, தங்கப்பதுமை, தலை கொடுத்தான் தம்பி. இந்த தலை கொடுத்தான் தம்பியில இருந்தாலும் நிறைய பாடல்கள் இருக்கிறது. நான் கூட படித்து பார்த்தேன். அந்த புத்தகம் அவர்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒரு 30 ரூபாய் தான் இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய புத்தகத்தை வெளியிட்டவர். அவர் எழுதியதை பார்த்தால் இந்த பாடல் எல்லாம் மிகச்சிறந்த பாடல்கள். ஏன் அது மக்களை சென்று சேரவில்லை என்பதுதான் தெரியவில்லை. மிக அழகா அதை தொகுத்தவர் யார் தெரியுமா? திரு ஜீவ பாரதி என்பவர் 30 ரூபாய்க்கு பட்டுக்கோட்டையார் பாடல்களை தொகுத்து எழுதியிருக்கின்றார். அதே போல எங்களுடைய தந்தையாருக்கும் அவருக்கும் மிக குறைவான நாட்களை கேஜிஆர் சொன்னதற்காக நான் முதலில் சொல்லிவிடுகின்றேன். என்னால் பாடல்களுக்குள் போனால் என்னாலே நான் திரும்பி வர முடியாது, அந்த மாதிரி போய்விடுவேன். அதனால கேஜிஆர் அவர்கள் குறிப்பிட்டது போல எங்களுக்கும் தந்தையாருக்கும் புலவர் கவிஞர் பட்டுக்கோட்டையும் ஒரே ஊர். நிலத்தாரும் நிறத்தாலும் உலகத்தாலும் உயரத்தாலும் ஒன்றுபட்டவர் என்று சொல்லலாம். நேர் வகடு எடுத்து வரக்கூடியவர், நல்ல உயரம், ஒரு 4 முழ துண்டை அது கணுக்கால் வரைக்கும் தூக்கி இருக்குமா அந்த கட்டி இருக்கிற இடுப்புல கட்டுற துண்டு வேட்டி, ஒரு துண்டு கைப்பை வச்சிருப்பாரு எப்பயாவது. ஆகவேதான் எங்களுடைய தந்தையார் அவர்கள் அவருடைய திருமணம் முடிந்த சில நாட்களிலே அவரை போய் பார்க்க போய் அப்பா அவர்களுக்கே ஒரு தோல் பை, நல்ல உயர்ந்த ரக தோல் பையை அவர்களுக்கு திருமண பரிசாக கொடுத்திருக்கின்றார்கள். இது அவர்கள் கேஜிஆர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நான் சொல்கின்றேன். இன்னொரு முறை 11/11/1958 எங்கள் தந்தையார் கைப்பட எழுதிய குறிப்பேடு எங்களுடைய சகோதரர்கிட்ட இருக்கின்றது. அதில் வாங்கி பார்த்தேன். 11/11/1958 பட்டுக்கோட்டையார் மயிலில் உள்ள பீமசேனா கார்டன் தோட்டத்தில் உள்ள சொந்த வீட்டில் வந்து விருந்து சாப்பிட்டு இருக்கின்றார்கள். அந்த விருந்து சாப்பிடும் போது மேல உட்காந்து சாப்பிடுங்க, என்ன ஐயா நம்ம எல்லாம் தஞ்சாவூருக்காக நம்ம கீழே உட்காந்து இலை போட்டு சாப்பிட்டாலும் திருப்தின்னு சொல்லி, எனக்கும் அந்த பழக்கம் தான் ஏன்னு சொல்லி அவரும் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டேன். இந்த 2 நிகழ்ச்சிகளை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் அவருடைய பாடலுக்குள் செல்கின்றேன். மிக அருமையான பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்கின்ற பாடல்கள் இன்னும் போய் மக்களை சேர வேண்டும். அதற்கு நம்முடைய வெள்ளி இலக்கிய மேடையும் துணையாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அவர் திண்ணைப்பள்ளியில் படித்தவர் தான். 2ஆம் வகுப்பு கூட அவர் படிக்கவில்லை. பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய குயில் இதழிலே போய் சேர்ந்தார். அங்கு அவருடைய குயில் ஏட்டிலே முதலாக அவர் பாடல்கள் கவிதைகள் எல்லாம் எழுதினார். அப்பொழுது ஒரு கவிதையை படித்துவிட்டு பாவேந்தர் அவர்கள் மிக அருமையாக இருக்கிறது, அகலியா என்ற அந்த பெண் மிக சிறப்பாக எழுதியிருக்கின்றாரே, அவரை அழைத்து வாருங்கள் என்று கேட்கும்போது அவர் ஐயா நான் தான் அது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன் கல்யாண சுந்தரத்தை அகலியா என்று வைத்துக் கொண்டா என்று கேட்டபோது எங்களுடைய தந்தையார் பேர் அருணாச்சலம், அதனாலே என்று சேர்த்து அகலியா என்று போட்டேன் ஐயா என்று சொல்ல வாழ்த்திருக்கின்றார். அதே போல பல நிருபர்கள் அவர்கிட்ட கேட்டிருக்கின்றார்கள். மிக குறைவான எழுத்துக்களிலே சுரதா, குமாப்பா, இப்படி வாலி, கவியரசர் இப்படி வைக்கும்போது நீ ஏன் பெருசா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் பெருசா வச்சிருக்கேன்னு. அவங்க எல்லாம் பெரியவங்க, அவங்க சிறுசா இருந்தா கூட அவங்களோட பெயர் நிலைக்கும். நான் சிறியவன், என் பெயரால் பெருசா இருக்கட்டுமே, நான் பெருசா வச்சுக்கிட்டேன் அப்படின்னாராம். எவ்வளவு ஒரு அடக்கம் பாருங்க. கோபம் வந்தால் கொதித்து விடக்கூடியவர், சுயமரியாதை மனிதர், பொது உடைமை மனிதர். பட தயாரிப்பில் பணம் வாங்க வேண்டி நின்று கேட்டுவிட்டு அவர் தரவில்லை, கொஞ்சம் நில்லு அப்படி என்று சொன்ன போது அவருக்கு 4 வரை எழுதி விட்டு போயிட்டாரு. அவர் தாயால் வளர்ந்தேன், தமிழால் வளர்ந்தேன், தமிழால் அறிவு பெற்றேன், நாயே உன்னை நேற்று நடுத்தரையில் சந்தித்தேன், நீ யார் என்னை நில் என்று சொல்வதற்குன்னு அப்பயே எழுதி சீட்டு எழுதி அவர் வாசல்ல போட்டு போயிட்டார். அப்படி ஒரு சுயமரியாதைக்காரராக தன்மானமிக்க ஒரு கவிஞனாக வாழ்ந்ததனால்தான் இன்றும் அவருடைய புகழ் பேசப்பட்டு வருகிறது நான் சொல்வேன். அவருடைய தாயார் பெயர் விசாலாட்சி அம்மையார். 17 தொழில்களை செய்ததாக பழைய குறிப்புகளை நான் படிக்கின்றேன். அவர் வறுமையின் காரணமாக அந்த 17 தொழில்களை செய்யவில்லை. அவர் ஈடுபாடு, ஆர்வம், எல்லாவற்றிலும் அவர் ஈடுபாட்டை காண்பித்திருக்கின்றார் என்றுதான் நான் அறிந்து கொள்கிறேன். ஏழ்மையின் காரணமாக எங்கள் தந்தையார் பல தொழிலை செய்தவர் தான், மளிகை கடை போன்ற கடைகளில் எல்லாம் போய் செய்தவர் தான். ஆனால் பட்டுக்கோட்டையார் அப்படி அல்ல. 17 தொழில்களை 17 வயதிலே செய்திருக்கின்றார்கள் என்றால் அதிலே அவர் எல்லா தொழில்கள் மீதும் கொண்ட ஆர்வம் தான். அவர் ஒரு முறை முதலில் குளக்கரை ஆற்றங்கரையில போய் மீன் பிடிக்க சென்றிருக்கின்றார். அங்கே போகும்போது அவருக்கு ஒரு கவிதை தோன்றியிருக்கின்றது. மிக அருமையான கவிதை அது. எனக்கு கூட நான் எழுதி வச்சிருந்தேன். கண்டை குஞ்சே கண்டை குஞ்சே,
ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே, தூண்டில்காரன் வரும் நேரமாச்சு ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே என்று அவர் முதலிலே கவிதை எழுதி அதை பாடிக்கொண்டே வீட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள். பலரும் அதை பாராட்டி இருக்கின்றார்கள். அப்பொழுதே அவருக்கு அந்த கவிதை எழுத வேண்டிய உணர்வு அவருக்கு வந்திருக்கின்றது. ஆரம்பிக்கும் போது இப்படிதான் ஆரம்பிப்பார், ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரத்து மேயாதே கெண்டை குஞ்சே, தூண்டில்காரன் வரும் நேரமாச்சு, தூண்டில்காரன் வரும் நேரமாச்சு ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே என்று அந்த 15 வயதில் ஆரம்பித்த அந்த கவிதை ஆர்வம் அவருக்கு 29 வரை தங்கு தடை என்று ஓடிக்கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பாடல்கள் கவிதைகள் என்று எடுத்துக்கொண்டால் ஏகப்பட்டதை அவர் எழுதியிருக்கின்றார். 400 கவிதைகள் எழுதியிருப்பதாக 20ஆம் நூற்றாண்டு இணையற்ற கவிஞர்கள் புத்தகத்திலே நான் படித்தேன். 400 கவிதைகளை நாம் 10, 20 கவிதைகள், 30 கவிதைகள் தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். மிச்சம் 350 கவிதைகள் நாம் சொல்லவே இல்லை. அந்த ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கின்றது. அவர் எழுதிய காதல் பாடல்களில் கூட அவருடைய பொது உடைமை கருத்துக்களை எல்லாம் வைத்திருப்பார்கள். அந்த பாடல் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த பாடல் தான், மிக அருமையான பாடல். வாடிக்கை மறந்ததும் ஏனோ, என்னை வாட்டிடும் கேள்விகள் ஏனோ, புது மங்கை எந்த மனதில் பொங்கி வரும் நினைவில் மாற்றம் செய்வதும் ஏனோ. அதுல அவர் சொல்லும்போது, சாந்தமோ இது தன்னொலி தானோ, காதல் நதியில் நீந்திடும் மீனோ, கருத்தை அறிந்தும் நானும் ஏனோ, பொறுமை இழந்திடலாமோ, பெரும் புரட்சியில் இறங்கிடலாமோ, நான் கருங்கல்லு சிலையோ, காதல் எனக்கிளையோ, வரம்பு மீறுதல் முறையோ. வரம்பு மீறுதல் முறையோ என்ற ஒரு வார்த்தை இதுவரையும் அங்கேயாவது வரம்புன்னு பார்த்திருக்கீங்களா? வரப்பு நம்ம பார்த்திருப்போம், வரம்பு. அதே போல பொறுமை இழந்துடலாமோ, பெரும் புரட்சியில் இறங்கிடலாமோ, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஒரு பொதுவுடைமைவாதியினுடைய மனதில் இருப்பதனால காதல் பாடலிலே கூட வந்திருக்கின்றது. அதனால்தான் அந்த ஏம் ராஜா பாடிய பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாடிக்கை மறந்தது நல்ல அருமையான பாடல். அந்தி நேரத்து ஆனந்த காட்டும், அன்பு மனக்கும் தேன் சுவை பாட்டும், அமுதவிருந்தும் மறந்து போனால் உலகம் வாழ்வதும் ஏது, பல உயிர்கள் மகிழ்வதும் ஏது. என்ன அருமையான வரிகள் பாருங்க. இந்த பாடலாம் திரும்ப திரும்ப கேட்டதுனால மிக அருமையாக நம்மளை சென்று அடைந்திருக்கின்றது. அவர் 1960 ஒரு இரும்பு திரை இந்த படத்துல எழுதியிருப்பார்கள். அதுல பாருங்க அவருடைய எவ்வளவு பொது உடைமை கருத்துல வாங்கியிருக்க பாருங்க. கையில வாங்குன்னு பையில போடல, காசு போன இடம் தெரியல, கையில வாங்குனேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல, என் காதலி பாப்பா காரணம் கேப்பா, ஏது சொல்வதுன்னு புரியல, கையில வாங்குனேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. அழகா இருக்கு பாருங்க பாருங்க. காசை வாங்குனா கடங்கார எல்லாம் கணக்கு நோட்டோடு நிக்கிறான், காசை வாங்குனா கடங்கார எல்லாம் கணக்கு நோட்டோடு நிக்கிறான், வந்து எனக்கு உனக்குன்னு பிக்கிறான். இன்னும் அழகான வார்த்தைகள் வந்திருப்பாருங்க. சொட்டு சொட்டா வேலையை விட்டான், பட்டினியாக பாடுபட்டான், கட்டு கட்டா நோட்டு சேருது கெட்டிக்காரன் பெட்டியிலே, அது குட்டியும் போடுது வட்டியிலே. கடைசியில முடிக்கிறாரு, என்னை போலவே பலரையும் படைச்சான், என்னை போலவே பலரையும் படிச்சான், இதுக்கும் அதுக்கும் ஏங்க வச்சான், ஏழைய கடவுள் ஏந்தாம் படைச்சான். கடைசியில் இந்த பொது உடைமைக்கு வந்துடுறாரு. அதே போல மெல்லிசை மன்னர் அவருடைய ஒரு பாட்டு கேட்டு ரொம்ப நாளா பல கவிஞர்கள்ட்ட கேட்டிருக்காங்க. அதுல இவர் எழுதி கொண்டு போய் கொடுத்திருக்காரு. ஆனால் இவர் ஒரு உயரம் சிறியவர், வயதில் சிறியவர், அந்த உருவத்தை வைத்து உள்ளவே அனுப்பல பார்க்கறதுக்கு. 2 நாட்கள் கழித்து அவருடைய அந்த சுச்சுவேஷனுக்கு சாங் கிடைக்கல. அப்ப அவர் என்ன சொன்னாரு, ஏதோ 2 பேர் ஒரு 2 நாளைக்கு கொண்டு ஒருத்தர் வந்தாலுமே இன்னும் பேப்பர் கொடுத்துட்டு போனாமே கொண்டான்னு பார்த்தாராம். வாழ்ந்து வாங்கி பார்த்துட்டு தான் அதுல குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதன் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா
8 அடிதான் சொந்தம், உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. இதான் பல்லவி வச்சாரு தொகையரா வச்சுட்டு. வெள்ளிசை மன்னர் சொன்னாங்க, இதைத்தான் இந்த ஒரு நாளா தேடிட்டு இருந்தேன், இந்த பாட்டு தான் தேடிட்டு இருந்தேன், கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு அழுதுருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கவிஞனை நான் வெளியில் நிக்க வைத்துட்டேன். 2 நாளா நான் அவரை கூப்பிட்டு கூட நான் பேசலையேன்னு சொல்லி அப்படி அவரை கூப்பிட்டு பாராட்டி இருக்கார் மெல்லிசை மன்னர். அது அவருடைய புலமை, இவருக்கு இருக்கின்ற பெருமை, 2 அருமையான சேர்ந்திருக்கு. அதுல கூட பாத்தீங்கன்னா அவர் கேட்டாங்களாம், என்ன 8 அடி போட்டிருக்கீங்களே, எல்லாரும் 6 அடி தானே பண்ணும். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, 6 அடி நிலமே சொந்தமடா. 6 அடி தானே போட்டார் சுரதா, நீங்க என்ன 8 அடி போட்டிருக்கீங்க. அவரு கொஞ்சம் குள்ளமா இருந்திருப்பாரு, நான் கொஞ்சம் உயரம், கை நீட்டி ஆகும்போதா கை நீட்டி கொஞ்சம் நல்லா விசாலமா தூங்கலான்ட்டு நான் 8 அடி போட்டேன்னாராம். அப்போ அதை போல எல்லாத்தையுமே ஒரு இயல்பா எடுத்துக்கிட்டு பொது உடைமைவாதியாக போயிருக்காரு. ஒரு நிருபர் அவருடமே போய் உங்களுடைய வாழ்க்கையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லியிருக்காரு, என்னுடைய வாழ்க்கையா, வாங்க போலாம் அப்படின்னு நடந்து போனாராம். எங்கேயா என்னை அழைச்சிட்டு போறீங்க, வாங்க நடந்து போலாம் வாங்க அப்படின்னாராம். நடந்து போனாராம். கொஞ்ச தூரம் போனோம்னா ஒரு ரிக்ஷா வண்டியை பார்த்து ரிக்ஷால ஏறி போலாமான்ட்டு ரிக்ஷால போனாராம். ரிக்ஷால ஏறி கொஞ்ச தூரம் போனோடனே ஒரு பேருந்து வந்து தான் அதுல ஏறி போனாராம். அதன் பிறகு ஒரு காரு, கம்பெனி காரோ அல்லது வெளியே இருந்த காரோ, அதுல ஏறி போய் கம்பெனிக்கு போனாராம். கம்பெனி இறங்கிட்டு நான் உள்ள போனோம், இதான் என் வாழ்க்கைனாராம். இதே நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. அவர் சொன்னாரா, நான் நடந்தேன், அப்புறமா ரிக்ஷால போனேன், அப்புறமா பேருந்துல போனேன், அப்புறம் சொந்த கார்ல போனேன், இதான் என் வாழ்க்கைய சுருக்கமா அப்படி எழுதிக்கோயா அப்படின்ட்டு போயிட்டாராம் உள்ள ஷூட்டிங்க்கு. ஆக அப்படி ஒரு இயல்பான ஒரு மனிதராக பட்டுக்கோட்டை அவர்கள் வாழ்ந்திருக்கின்ற காரணத்தினால்தான் அவரை இன்றளவும் நாம் பாராட்டி கொண்டிருக்கிறோம், புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாலிப வாலி என்ற ஒரு நிகழ்ச்சிக்கு கவிஞர்களுடைய வாரிசுகளை எல்லாம் வைத்து வாலி அவர்கள் நடத்தினார்கள். அதில் 16 கவிஞர்களுடைய திருமகனார்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். நானும் சென்றிருந்தேன். நானும் கவியரசர் கண்ணதாசன் மகனும் தான் அவருக்கு ரோஜா மாலை பக்கத்திலிருந்து அணிவிப்போம். அப்பொழுது பட்டுக்கோட்டையார் வந்தப்போ அவர் கன்னத்தை தடவி அப்படியே, காவிய கவிஞர், உங்க அப்பாவுடைய சாயல் உங்க முகத்துல அப்படியே இருக்கியா அப்படின்னாரு. அதே போல அந்த திரையிலே, காணொலி திரையில நம்முடைய நெல்லை தீபனம் எப்படி அந்த சிலப்பதிகாரம் மணிமேகலைக்கெல்லாம் அழகிய அந்த பதாகளை எழுத்துக்களை போடுவாரோ, அதே போல அந்த பலகையிலே அவருடைய முகத்தை போட்டுவிட்டு அவருடைய பாடலை ஒளிபரப்பினார்கள். எங்களுடைய தந்தையார் பாடல், மற்ற கவிஞர்கள் பாடல் எல்லாம் ஒளிபரப்பு, ஷெரீப் அவர்கள் பாடல் எல்லாமே ஒளிபரப்பினார்கள். ஆனா எல்லாருக்கும் கைத்தட்டல் கரவொலி எழும்பியது அந்த அரங்கத்திலே. இருந்தாலும் கூட இவர் போட்ட அந்த பாட்டு போட்டாங்க பாருங்க, பட்டுக்கோட்டை எழுதிய பாட்டு போட்டாங்க பாருங்க, அப்படி ஒரு கைத்தட்டல், அரங்கம் அதிர்ச்சு. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அது ரொம்ப அருமையான பாடல். ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈண்டவனுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி, நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி, உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. எவ்வளவு அழகான வார்த்தைகள், மிக அருமையான பொழுது. வேப்ப மர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடு நின்று விளையாட போகும்போது சென்று சொல்லி வருவாங்கன்ற வரிகள்லாம் என்ன வரிகள். உன் வீரத்தை கொழுந்திலே கிள்ளி வருவாங்க, வேலையற்ற வீரர்களின் மூளையற்ற வாக்கியத்தை வேடிக்கையாக கூட நீ நம்பி விடாத, கிண்டல் கூட நம்பிடாதா அதெல்லாம் அப்படின்னு எவ்வளவு ஒரு சீர்திருத்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் அவர்கள் விதைத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். அதுதான் இன்னைக்கும் அவருடைய பாடல்கள் மிக சிறப்பாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு அவர் எழுதினதுல பாத்தீங்கன்னா, திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. எவ்வளவு அழகு பாருங்க. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இன்னைக்கும் அது பேசப்படுகின்ற பாடல்.
கடைசியில சொல்லுவாரு, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது, மனம் கீழும் மேலும் புரளாதுன்னு எதிர்க்கிறார். வார்த்தைகள் அப்படியே விழுந்திருக்கு பாருங்க. அந்த வார்த்தைகள்லாம் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு தூங்காதே தம்பி தூங்காது, ஒரு படை தண்ணியில் தூங்கிய என்ன இருந்தான். என்ன அருமையான பாடல். தூங்காதே தம்பி தூங்கா, நேரம் அதிகமாயிடுமோன்னு பயத்தினால நிறுத்திக்கிறேன். மிக அருமையான பாடல்லாம் அவர் எழுதியிருக்காரு. நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, எஸ்.எம். சுப்பையா நாயுடு இசையில். அது நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்துடன் தானும் கேட்டார்னு எழுதியிருப்பார். அதே போல ஆசையினாலே மனம் அஞ்சுது கொஞ்சுது தினம், அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியுது மனம். அழகா அபிநயம் புரியுது முகம். எவ்வளவு அழகான ஒரு இது பாருங்க. ஏம் ராஜா இசையில கல்யாண பரிசுல இவ்வளவு அழகான பாடல். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். அந்த கண்கள் இமைக்கிறது தாளம் போடுதான். கானம் பாடுறது யாருன்னாக்கா தென்றல் கானம் பாடுதான். நானும் கொண்டு ஓடும் கண்கள் தாளம் போடுதே, அதை காணும் தென்றல் காதில் வந்து கானம் பாடுதே. வேறில்லாத கொடிதனில் வாலில்லாத ஒரு அணில், ஆளில்லாத நேரம் பார்த்து தாவி பிடிக்குது கையில் ஆசையினாலே. காதல் பாடல்லையும் அவர் வெளுத்து வாங்கியிருக்காரு. ஆடை கட்டி வந்த நிலவை பத்தி எல்லாரும் சொல்லியிருக்காங்க, நிலவு முகத்தை ஒப்பிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நிலவு ஆடை கட்டி வந்துன்றது எழுதுறது அவர் தான். ஆடை கட்டி வந்த நிலவு கண்ணில் கூடு கட்டி வாழும் குயிலோ குளிர் ஓடையில் சீர். என்ன ஒரு வார்த்தைகள்லாம் பாருங்க. எனக்கு நேரம் இல்லாததுனால நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் 8 நிமிஷம் தான் இருக்கு. எப்படி சொல்றதுன்னா, அந்த வார்த்தைகள்லாம் அவருக்கு விழுந்திருக்கு. ஒரு நம்ம எண்ணி பாருங்க, 20 வயது பையன் 29 மறைவாரு, 24 இருந்தா அவருக்கு பாடல் வருது. இந்த 5 வருடங்களுக்குள்ளே இவ்வளவு பாடல்களையும் அவர் இறக்கியிருக்காருன்னா அந்த மூளை எவ்வளவு வேகமா செயல்பட்டு இருக்குன்றதை பார்க்கணும். அதுதான் நம்ம பார்க்கணும். அதிக பாடல் எழுதுவது முக்கியம் அல்ல. குறைவான பாடல் இருந்தாலும் நிறைவாக அதை மக்களை போய் சென்று சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது பட்டுக்கோட்டையார் எழுதிய பாடல்கள் தான். இசைக்கு இறைவனை இறங்கி அருள் கொடுத்துடுறான் இல்லையா? ஆக இசை எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய இசை. நம்ம கூட பாட்டரங்கம்னு கேஜிஆர் வச்சிருக்காரு. எதற்காகனா, பேசிட்டே இருந்தா கருத்தரங்கம் பேசிட்டா அவர் பேசினா கேட்கலாம், நான் பேசினா யாரு எத்தனை பேர் கேட்பாங்க. ஆக ஏதாவது கொஞ்சம் பாடி கீழே அப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும். நாங்கெல்லாம் தமிழ் செல்வங்கிற மாதிரி பாடி பேசிட்டே இருக்க முடியாது எங்களாலும். துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், இல்லாத ஆசைகள் கிள்ளும், இன்பத்தேனையும் வெல்லும் இசை, இன்பத்தேனையும் வெல்லும். இதோட என்னத்தாங்க இசையை சுருக்கமா சொல்ல முடியும்? துன்பம் நேரில் யாழ் எடுத்துன்னு இன்பம் சேர்க்க மாட்டாயன்னு இல்லையா பாவேந்தர்? அது கூட படத்துல வந்திருக்கு. அதே போல துன்ப கடலை தாண்டும் போதும் தோணியாவது கீதம், அன்பு குரலில் அமுதம் கலந்தே அருந்த தருவது கீதம். அடுத்த பாருங்க, இன்னும் அழகு. சோர்ந்த பகிரும் நீரை கண்டால் தோகை விரித்தே வளர்ந்திடும், சாய்ந்த கொடியும் கிளையை கண்டால் தாவி அனைத்தே வளர்ந்திடும், மங்கை இதயம் நல்ல துணைவன் வரவு கண்டே மகிழ்ந்திடும், உறவு கொண்டால் இணைந்திடும், அதில் உண்மை இன்பம் விளைந்திடும், துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள். சொல்லாத கதைகள்ன்ற வார்த்தையை பாருங்க, அழகாது. இது வரைக்கும் யாரும் சொல்லாத கதைகள். அதே மாதிரி மக்கள் தில ஒரு படத்துல பாடியிருப்பாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. கொஞ்சம் கண்டதை பேசிட்டே இருப்பாங்க, எதுக்கும் கறிக்கு உதவாத பேச்செல்லாம் பேசுவாங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாகி இருக்கணும் அண்ணாச்சி, இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாகி இருக்கணும் அண்ணாச்சி, நாம ஒன்னாகி இருக்கணும் அண்ணாச்சி. ஐ அச்சக் ஐ அச்சக் ஐ அச்சக் இன்னும் ஆரம்பிப்பாரு அந்த பாட்டு.
என்னாலும் உலகில் ஏமாற்றும் மனிதன் இல்லாத நன்னாளை உண்டாக்கணும். இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாகி இருக்கணும் அண்ணாச்சி. என்ன அழகா சொல்றா பாருங்க. பொது நலம் பேசும் புண்ணியவான்கள் போக்கினில் அநேக வித்தியாசம். புது புது வகையில் புலம்புவதெல்லாம் புவியை மயக்கும் வெளிவேஷம். பொல்லாத மனிதன் சொல்லாமல் திருந்த நல்லோரை எல்லோரும் கொண்டாடணும். இந்த திண்ணை பேச்சு அழகா இருக்கும். கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் சபைக்கு உதவாத வெறும் பேச்சு. கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் சபைக்கு உதவாத வெறும் பேச்சு. தினம் கஞ்சிக்கில்லாதார் கவலை நீங்கவே கருத வேண்டியதை மறந்தாச்சு. பழங்கதைகளை பேசி காலம் வீணாச்சு. கையாலே முன்னேற்றம் கண்டாகணும். என்ன அழகான வார்த்தை. இந்த திண்ணை பேச்சு தான் நிறைய நடக்குது. ஆக இப்ப நான் எனக்கு பிடித்த பாடல் கேஜிஆருக்காக 2 வரி. உனக்காக எல்லாம் உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. கண்ணுக்குள்ளே வந்து கலகம் செய்வது எதுக்காக? கண்ணுக்குள்ளே வந்து கலகம் செய்வது எதுக்காக? மெல்ல காதுக்குள்ளே உண்டும் கருத்தை சொல்லிடு முடிவாக. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஊற்றி இருப்பது உனக்காக. இப்படி அவருடைய பாடல்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் 3 நிமிடங்கள் இருப்பதனாலே நான் கடைசியாக அவருடைய இறுதி நாட்களில் அவர் நிறைய பாடல்களை எழுதி 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 மூளை அதற்கு அளவுக்கு மீறி அவர்கள் உறக்கமின்றி அவர்கள் எழுதிய காரணத்தினாலே அவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர்கள் மூக்கிலே ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று செய்து அதுக்கு அடுத்த நாளே முகமெல்லாம் வீங்கி போய் அதன் பிறகு அவர்கள் தன்னுடைய செயல்திறனை இழந்து அவர்கள் இறந்து விட்டார்கள். 8/10/1959 13/1930 தோன்றிய அந்த மலர், அரும்பிய மலர் 8/10/1959 தன்னுடைய மனத்தை மட்டும் மனத்தை மட்டும் தந்துவிட்டு மறைந்து விட்டது. இப்படி இத்தகைய மிக சிறப்புக்குரிய பட்டுக்கோட்டையாரை பற்றி எனக்கு பேச வாய்ப்பு அளித்த நம்முடைய தமிழ்ச்செல்வம் கேஜிஆருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக ஒரே ஒரு கவிதை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பார்கள் பட்டுக்கோட்டையாரை பற்றி. அதை மட்டும் இன்னும் 2 நிமிடங்கள் இருப்பதனாலே அதையும் சொல்லி முடித்து விடுகின்றேன். கல்யாண சுந்தரனே கண்ணியனே, சின்ன வயது மகன், சிரித்த முகம் பெற்ற மகன், அன்னை குணம் படைத்த அழகுமன் சென்றானே. கண்ணல் மொழி எங்கே? கருணை விழிதான் எங்கே? மன்னர் மணி முடியில் வாழ்ந்திருந்த செந்தமிழை தன்னவர் பொருளாக்கி தீங்கவிதை தந்தவன் கண்மூடி தூங்குகிறான். கனவு நிலை காணுகிறான். விழுது விட வந்த மகன் விழுந்து விட்டான் சாவினிலே. அழுதால் வருவானா? அரற்றுவதால் கிடைப்பானா? ஆரோடி நீரோடி அழகிழந்த வெளிகளெல்லாம் போராடி கொண்டு வர போமோ அவன் உயிரை? தன் உயிரை தருவதனால் தங்க மகன் பிழைப்பானா? என் உயிரை தருகின்றேன், எங்கே என் மாக்கவிஞன் அப்படின்னு அவர் கேட்கிறாருல்ல. அந்த வார்த்தை பாருங்க எவ்வளவு விழுந்திருக்கு பாருங்க. ரொம்ப அருமையான பெரிய கவிதை. மிக அருமையான இந்த நேரத்துல அவருடைய கவிதையை சொல்லி அவருக்கு இறுதியாக எழுதிய பாடல், தானா எவனும் விடமாட்டான், தடுக்கி விடமாட்டான், போனா எவனும் வரமாட்டான், மேல போனா எவனும் வரமாட்டான், இதை புரிஞ்சுக்கிட்டவன் அழமாட்டான் என்று மிக அருமையாக தன்னுடைய இறுதி காலத்தை அவர்கள் எழுதி வைத்து சென்றிருக்கின்றார்கள். அவருடைய இறுதி சாவுக்கு வந்திருந்த போது இந்த பாடலையும் அதற்குரிய பணத்தையும் நடிகை திருமதி பண்டரிபாய் அவர்களுடைய காலடியிலே வைத்ததாகவும் நான் படித்திருக்கின்றேன். மிக சிறப்பான ஒரு கவிஞனை பற்றி இவ்வளவு நேரம் நான் பாடுவதற்கும் பேசுவதற்கும் வாய்ப்பு தந்த தமிழ்ச்செல்வம் கேஜிஆர் அவர்களுக்கும், நம்முடைய நெல்லை தீபன் அவர்களுக்கும், ஆர் சி குமரனையா அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அத்தனை தமிழ் ஆளுமையிலும் வணங்கி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். சரியாக 30 நிமிடம். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. மிக சரியாக 30 நிமிடங்களில் முடித்திருக்கிறீர்கள். அவர் கேஜிஆர் சார் கூட சொல்லுவாரு, விடுங்க பேசட்டும் பாரு. நான் தான் அதை கணக்கு பார்க்கும்போது நமக்கு சரியா இருக்கும். கருத்துரை எல்லாம் முடிஞ்சு ஒரு 8:30க்காவது முடிச்சாதான் எல்லாரும் போய் சாப்பிடணும். வயசானவங்க மாத்திரை சாப்பிடணும். இல்ல வயதானவர்களை எல்லாம் அழைத்து அவர்களை இருக்க வைப்பது என்ற ஒரு தன்னம்பிக்கையோட ஐயா எழுதியிருப்பாரு ஒரு கவிதையில.
உதிர்ந்த இறகு எண்ணி உட்கார்ந்து விடுவதில்லை, உயரத்தில் ஏறும் பறவைகள் இருப்பார். அந்த தன்னம்பிக்கையோடு நாம் எல்லாம் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். பெண்களுக்கான ஒரு உரிமையை சொல்லும் போது கூட சொல்லுவார், அது என்ன உச்ச வரம்பு, ஆணுக்கு நிகர் பெண் அதிகரிக்கலாம் உயரங்கள் அப்படின்னு சொல்லுவார். அருமையான நிறைய விருதுகள். அந்த விருதுகளை பற்றி சொன்னால் அவருக்கே கேட்டு கேட்டு காது வலிக்கிற காரணத்தினால் நான் அதை சொல்லவில்லை. அவர் எழுதியிருக்கிற புத்தகங்கள் விடியலுக்காக விழித்தெழுவோம், மின்னலில் விளக்கேற்றி, நட்சத்திர தோரணங்கள், காலந்தோறும் கண்ணதாசன், முயற்சி உடையார் வளர்ச்சி அடைவார், அத்தனை நூல்களையும் எழுதியிருக்கிறார். அது போக இன்னும் சில மாதங்களில் முத்தொள்ளாயிர மோகனம் என்ற ஒரு நூல் வர இருக்கிறது. இப்பொழுது சிலம்பில் ஒரு புது கவிதை எழுதி கொண்டிருக்கிறார். அந்த நூலும் வெளிவர இருக்கிறது. ஐயா அவர்கள் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருப்பது நமக்கெல்லாம் பெருமை. ஐயா அவர்களை இந்த 2 உரை மீதான கருத்துரையை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி. வஞ்சிக்கோட்டை வாலிபன்ல PS வீரப்பா சொல்ற ஒரு வசனம் ரொம்ப புகழ் வாய்ந்த வசனம். சரியான போட்டின்னு சொல்றது. நான் போட்டின்னு சொல்ல மாட்டேன், சபாஷ் சரியான பேச்சு என்று சொல்லத்தக்க அளவில் தேன்மொழி அவர்களும் பூமாப்பா கபிலன் அவர்களும் வாலியை பற்றியும் பட்டுக்கோட்டையை பற்றியும் மிக சிறப்பாக பேசியிருக்கிறார். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை, மக்கள் திலகத்துக்கு உரிய கவிஞர் வாலியர். பட்டுக்கோட்டைக்கும் வாலிக்கும் ஒரு பெரிய முரண்பாடு உண்டு. எழுதிய கவிஞர்களிலேயே குறைவான கவிதை எழுதியவர் பட்டுக்கோட்டை தான், 200 சிலரை பாட்டு. கவிஞர்களிலேயே அதிகமான பாடல்கள் எழுதியவர் வாலிதான், 10,000க்கு மேற்பட்ட பாடல்கள். இப்படி 2 பேர், பட்டுக்கோட்டை வாலி இருவரை பற்றியும் மிக சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். பூமாப்பா அவர்கள் பேசுற போது சொன்னார், எங்க அப்பாவும் பட்டுக்கோட்டையும், அதாவது பூமா பாலசுப்ரமணியமும் பட்டுக்கோட்டையும் ஒரே உயரம் என்று உருவத்தில் சொன்னார்கள். உருவத்தில் மட்டுமல்ல, பாடலிலே கூட 2 பேரும் உயரமானவர்கள் தான் என்பதை தமிழ் கூறும் நல்லுலகம் இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது. இவருடைய பாடல்கள் ஒரு வகையானவை, அவருடைய பாடல்கள் ஒரு வகையானவை. 2மே இன்றும் மறக்க முடியாத பாடல்கள். நான் பூமாப்பாவை பற்றி பேச முனைந்த பொழுது ஒருவரிடம் சொன்னேன், பூமாப்பாவை பற்றி பேசப் போகிறேன் என்று சொன்ன பொழுது யாருன்னு கேட்டேன். நான் சொன்ன அமுதை பொழியும் மேலே, அவரா, அவர் எனக்கு நல்லா தெரியும் அந்த பாட்டுனார். அவர் தான்மா பூமாப்பா என்று சொன்னால், அந்த அளவுக்கு மக்களுடைய மனதிலே பதியக்கூடிய அமுதை பொழியும் மேலவே, சித்திரம் பேசுதடி, சிங்கார வேலனை தேவா போன்ற மிக உயரமான பாடல்களை எழுதிய பூமாப்பா அவருடைய மகன் கபிலன் மிக சிறந்த உயரமான பாடல்களை எழுதிய பட்டுக்கோட்டையை பற்றி மிக உயரமான பேச்சை இங்கே அவர் கொடுத்திருக்கிறார் என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாகும். அழகா சொன்னார், எடுத்து சொல்லப்பட வேண்டிய பாடல்கள் ஏராளமாக இருக்கின்றன என்று குறிப்பிட்டார். ஒரு பாட்டு மட்டும் சொல்றேன் பாருங்க, அந்த பாட்டுடைய ராகம் கூட எனக்கு தெரியல, ஆனா எவ்வளவு அழகான பாட்டு பாருங்க, அர்த்தமுள்ள பாட்டு. பட்டுக்கோட்டையினுடைய பாடல்கள் அழகானவை என்று சொல்வதை விட அர்த்தம் உள்ளவை என்று தான் சொல்லணும். நம்ம பூமாப்பா கூட அதை பத்தி சொன்னார். என்ன சொன்னார்னா, சுயமரியாதையும் பொது உடைமை சிந்தனையும் இருந்த காரணத்தினாலேதான் பட்டுக்கோட்டையார் இன்றளவு நீடித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அதுக்கான ஒரு பாட்டு கூட அவர் எடுத்து காட்டினார். ஒரு கிராமத்துல பாடுகிற மாதிரி ஒரு பாட்டு, கூட்டுக்களை சொல்லணுமா கூடைகளை அள்ளணுமான்னு பாட்டு. நகரத்து மக்களும் கிராமத்து மக்களும் ஒருத்தரை பற்றிய குறைய இன்னொருத்தர் சொல்லிக் கொள்கிற மாதிரி அந்த பாட்டுல சொல்றாரு, தலைவலியும் நோயும் வந்தா சாமிகளை கும்பிடுவீங்க, ஒரு ஜாதகத்தை பார்த்து விட்டு ஆடு கோழி வெட்டுவீங்க, பலவித வைத்தியமும் படித்திருக்கும் டாக்டரிடம் உடல்நிலைய காட்ட மாட்டீங்க, மூச்சு நின்னு போனா கத்துப்பீங்க. எப்ப? அந்த காலத்துல, இப்ப இல்ல. அந்த காலத்துல 50-55 வாக்குல கிராமப்புறத்து மக்களுடைய சிந்தனை எப்படி இருந்தது என்பதை ரொம்ப அழகா அந்த பாட்டுல அவர் சொல்லியிருப்பார். இப்படி நிறைய பாடல்களை எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு பாட்டு ஒன்று எடுத்து காட்டினார்,
ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. உன்னரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. ஒரு வரி சொல்லியிருக்காரு பாருங்க, நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. எப்பேற்பட்ட வரி பாருங்க. காலம் நமக்கு தினந்தோறும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்க. உதாரணத்துக்கு மொபைல் எடுத்துங்க, அலைபேசி எடுத்துங்க, நமக்கு பல விஷயங்கள் தெரியவே தெரியாது. இன்றைய இளைஞர்கள்கிட்ட இல்ல பேரப்பையன்கிட்ட போய் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அவங்க கிட்ட போய் கத்துக்க வேண்டியதா இருக்கு. நமக்கு 65, 70, 75 வயசானா கூட இன்னும் அந்த அலைபேசியை படிக்க வேண்டிய நிலையில் தான் இருக்கும். அதை சொல்றாரு பாருங்க, நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சின்னு பாருங்க. இந்த வரி எனக்கு வந்து ரொம்ப பிடித்தமானது. விதிய நம்பி விழுந்து கிடக்கும் வீணரெல்லாம் மாறணும், வேலை செய்தா உயர்வும் என்ற விவரம் மண்டையில் ஏறணும். விதியை நம்பி விழுந்து கிடக்கிற வீணரெல்லாம் மாறணும், வேலை செய்தா உயர்வும் என்ற விவரம் மண்டையில் ஏறணும் என்று மக்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர் பட்டுக்கோட்டை. நல்ல நல்ல பாட்டெல்லாம் எடுத்து சொல்லிட்டார், அழகா சொன்னார். வாடிக்கை மறந்தது மேனுன்ற பாட்டெல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு. நான் கூட சொன்னேன் பாருங்க, இயைபு தொடையில வந்து எல்லா கவிஞர்களும் அழகா எழுதுவாங்கன்னு. அந்த இயைபு தொடைக்கு ஒரு நல்ல பாட்டு இந்த வாடிக்கை மறந்தது மேனும். காந்தமோ இது கண்ணொளிதானோ, காதல் நதியில் நீங்கிடும் மீனோ, கருத்தை அறிந்தும் நானும் ஏனோ. பாருங்க, மீனோ ஏனோ நானோ, அந்த இயைபு தொடை அழகா போடுவார். பொறுமை இழந்திடலாமோ, பெரும் புரட்சியில் இறங்கிடலாமோ, நான் கருங்கல் சிலையோ, காதல் எனக்கு இலையோ, வரம்பு மீறுதல் முறையோ. என்ன அழகா அந்த இயல்பு தொடரப்படுறாரு. அது மாதிரி இந்த கவிதை எழுதுவதில் கூட, அதாவது பாடல் எழுதுவதிலே கூட ஒரு அழகு உணர்ச்சியை கொண்டு வந்தவன் பட்டுக்கோட்டை. அவர் பெரிய இலக்கிய ரீதியாக பாட்டு எழுதல, கிராமிய கண்ணோட்டத்தில் தான் பாட்டு எழுதியிருக்காரு. ஆனா அதிலேயும் ஒரு தனி அழகை கொண்டு வந்து கொடுத்தவர் பட்டுக்கோட்டை. சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வரும் சித்திர கைத்தறி சேலை ஏடி, தென்னாட்டில் என்னாலும் கொண்டாடும் வேலையடி. படித்தவர் பெருத்தவர் பணத்தொகை மிகுந்தவர் நாடும் பச்சை பட்டாடை அது கிளியின் ஜாடை. அந்த ரிதம் சிந்து பாட்டு மாதிரி அழகா எடுப்பார். பச்சை பட்டாடை அது கிளியின் ஜாடை. என்ன அழகழகான பாடல். நான் அடிக்கடி ஒரு ஓம சொல்றேன். ராஜா தேசிங் நாடகத்துக்கு, அதாவது சினிமா திரைப்படத்துல வர நாடகம், அப்பெல்லாம் திரைப்படங்கள்ல ஓரங்க நாடகங்கள் நிறைய வரும். சேரன் செங்குட்டுவ நாடகம் கலைஞருடைய வசனத்தில், சாக்ரட்டிஸ் நாடகம் கலைஞருடைய வசனத்தில் வரும், அசோகனுடைய நாடகங்கள் வரும், மாமன்னர் அசோகரை பற்றி எழுதியிருப்பாங்க, இப்படி நிறைய நாடகங்கள் வரும். அது மாதிரி ராஜா தேசிகை பற்றிய ஒரு நாடகத்துல பட்டுக்கோட்டை எழுதின. ராஜா குழந்தையா இருக்கான், சின்ன பையன், அறைக்குள்ள உலாவி கொண்டிருக்கான். அதை எழுதும் போது எப்படி எழுதுறாரு பாருங்க. ராஜா தேசிங்க வீரன், அத்தனையும் கொண்டு வர்றார் வார்த்தைகள்ல. உரையில் இருக்கும் போர்வாள் போல் அறையில் இருந்தான் ராஜா தேசிங். எப்படி? உரையில் இருக்கும் போர்வாள் போல் அறையில் இருந்தான் ராஜா தேசிங் எழுதினார். இப்படி இந்த ஓமைகள் எழுதுல கூட ரொம்ப அழகான கவிஞராக பட்டுக்கோட்டை இருந்திருக்கார். ஒரு அழகான பாட்டு கூட எடுத்து சொன்னார், ஆசையினாலே மனம். இந்த கண்கள் தாளம் போடுது, காற்று பாட்டு பாடுது என்று அவன் உருவகித்தது ரொம்ப அழகான வரிகள். இப்படி காதல் பாட்டாக இருந்தாலும், வேறு எந்த வகையான பாட்டாக இருந்தாலும் சிறப்பாக எழுதியவர் பட்டுக்கோட்டை என்றாலும் கூட, பட்டுக்கோட்டை என்று சொன்னால் பொது உடைமை பாடல்கள் என்றுதான் முதிரை குத்தப்படும். பொது உடைமை பாடல்களை எல்லாம் கழித்து விட்டு பட்டுக்கோட்டையை பார்ப்பது என்பது பிடரி முடியை கழித்து விட்டு ஒரு சிங்கத்தை பார்க்கிற மாதிரி இருக்கும். பொது உடைமை பாடலை மிக அழுத்தம் அதோடு எடுத்து சொன்ன, கையில வாங்கின கையில போடல, காசு போன இடம் தெரியல எல்லாம் பண்ண.
இப்போ புகழ் வாய்ந்த பாடல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். காடு விளைஞ்ச மச்சான் நமக்கு கையங்காலம் தானே மிச்சம்ன்ற வரிகள் மறக்க முடியாத வரிகளாக இன்றைக்கும் இருக்கின்றன. இப்படி பொது உடைமை சிந்தனையை, பாட்டாளிகளுடைய சிந்தனையை தமிழ் திரை உலகத்தில் கொண்டு வந்த பெருமை பட்டுக்கோட்டைக்கு. இன்னொரு அழகான ஊமை சொல்வார். வேமண்ணான ஒரு கவிஞர் சொன்னார், சர்க்கரையும் உப்பும் பார்வைக்கு ஒன்றேன்னார். அப்படிதானே? கூழ் உப்பும் சர்க்கரை வச்சா நாக்குல தொட்டு பார்த்தாதான் எது சர்க்கரை எது உப்புன்னு தெரியும். சர்க்கரையும் உப்பும் பார்வைக்கு ஒன்றேன்னார். பட்டுக்கோட்டை சொல்றாரு பாருங்க, உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் உளறி என்ன கதறி என்ன தோழா ஒண்ணுமே நடக்கவில்லை ரொம்ப நாளான்னு எழுதினார். இப்படி நிறைய சமூக சிந்தனைகளை சமூகம் இன்றைக்கு கூட கேட்டு எடுத்துக்கொள்ள வேண்டிய பல சிந்தனைகளை சொன்ன பெருமை பட்டுக்கோட்டைக்கு உண்டு. கருத்தாலும் கானத்தாலும் நின்ற பெருமை பட்டுக்கோட்டை அவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி வாலியை பத்தி தேன்மொழி அவர்கள் பேசினாங்க. அவங்க ஆரம்பிக்கும் பொழுது தமிழ்ல ஆரம்பிச்சாங்க. மதுரையில் பிறந்த மீன் கொடியேன்னு ஆரம்பிச்சாங்க. அப்படியே இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு. இந்த அந்த பாட்டை அவங்க பாடினதை கேட்ட பிறகு நிறைய மொழி தெரிஞ்சு வச்சிருக்காங்களோன்னு ஒரு சந்தேகம் உண்டு. என்ன தெலுங்கு, கன்னடம், இந்தி எல்லாத்தையும் ரொம்ப அழகா அந்த பாட்டுல அவங்க பாடியிருக்காங்க. வாலினுடைய பாடல்கள்லாம் நம்முடைய மனசுல பதிந்திருக்கிற பாடல். எவ்வளவு பாடல்கள் வேண்டுமானாலும் நாம் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ரொம்ப நகைச்சுவையா ஒரு பாட்டு இருந்தார். அப்பப்பா நான் அப்ப நல்லடா, தப்பப்பா நான் தாயும் அல்லடா, எங்கே எவனோ பெத்த பிள்ளையோ, இங்கே வந்த தத்து பிள்ளையோ அப்படின்னு போடுவார். அதுல சொல்றாரு பாருங்க, கல்யாணம் இன்னும் ஆகாத வேளை, கை மீது பிள்ளை தீராத தொல்லை, தாலாட்ட சொன்னால் பாட்டொன்று சொல்வேன், பாலுக்க சொன்னால் நான் எங்கு போவேன், அப்பப்பா நான் அப்ப நல்லடா, தப்பப்பா நான் தாயும் அல்லடா. ரொம்ப நகைச்சுவான பாட்டு இருக்கு. அதே மாதிரி கொள்கை பாடல்களும் ரொம்ப அழகா இருக்காங்க. வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும் கோழை குணம் மாற்று தோழா, நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா, அன்பே உன் அன்னை அறிவே உன் தந்தை, உலகே உன் கோயில் ஒன்றே உன் வேதம், மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். இது மாதிரி கொள்கை பாடல்கள் எவ்வளவு பாடல்கள் எழுதியிருக்காரு. ரொம்ப ரசனையான பாட்டு. நான் அடிக்கடி ஏற்கனவே சொன்ன பாருங்க, வாலியினுடைய இந்த எதுகை ரொம்ப அழகா கூறுவார். நான் ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்க, ஒரு ஜாலியான பாட்டு. அது படகோட்டி, நான் ரொம்ப ரசிச்சு கேட்பேன் அந்த பாட்டு. அத்தானின் காதல் முத்தாமல் இருந்தால் பித்தாக செய்யும் வளையல். இந்த எதுகையை பாருங்க, அத்தானின் காதல் முத்தாமல் இருந்தால் பித்தாக செய்யும் வளையல், அத்தானின் காதல் முத்தாமல் இருந்தால் பித்தாக செய்யும் வளையல், சில சித்தானை உடம்பு மத்தாமல் இருந்தால் ஒத்தாசை செய்யும் வளையல். எப்படி இந்த எதுக்கு என்ன அழகா போட்டுக்காரு. அண்ணன் நடை பின்னி வர சின்ன இடை மின்னி வர முன்னாடி வரும் வளையல், அவள் அத்தை மகள் ரத்தினத்தின் அச்சடித்த சித்திரத்தின் கையோடு வரும் வளையல், கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல். அந்த ஒரு துள்ளல், அதை பாடுற பொழுதே நமக்கு ஒரு உற்சாகம். அப்படிதான் அந்த படத்துல இன்னொரு பாட்டு எழுதியிருப்பார், ரொம்ப அருமையான பாட்டு. ஊரறியாமல் உறவறியாமல் யார் வர சொன்னார் காட்டுக்குள்ளே, ஓடிய கால்களை ஓட விடாமல் யார் தடுத்தார் உன்னை வீட்டுக்குள்ளே, ஆவி துடித்தது நானும் அழைத்தேன் நீயும் வந்தாய் என் பாட்டுக்குள்ளே, ஆவி துடித்தது நானும் அழைத்தேன் நீயும் வந்தாய் என் பாட்டுக்குள்ளே. என்ன மணிமேகலையே வா மங்கம்மாவே வா, இந்த பாட்டெல்லாம் அப்படியே துள்ளும்.
அப்படி ஒரு பாடல் எழுதிய பெருமை மாலி அவர்களுக்கு. அதே மாதிரி கருத்தான பாடல் கூட மீனவருடைய வாழ்க்கையை அழகா சொல்லியிருப்பார். வெள்ளி நிலவே விளக்கா வெள் வெள்ளி நிலவே விளக்கா எரியும் கடந்தான் எங்கள் வீடு. அதான் வீடு. அடுத்து முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. அதான் உங்களுக்கு ஒரு நாள் போவான் ஒரு நாள் வருவான் ஒவ்வொரு நாளும் துயரம்னார். இப்படி நிறைய ஏராளம் பாட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு எழுதினார் பாருங்க. இதோ எந்த தெய்வம் முன்னாலே ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே அப்படின்னு ஒரு வரி வரும். இப்படி நிறைய பாட்டுலாம் அந்த அம்மா தேன்மொழி அவர்களை நான் வாங்கி கொடுத்தது காரணமே என்னன்னா புது பாட்டு பாடுவாங்க. சில்லென்ற ஏதோ ஒரு படத்துல இருந்து சில்லென்ற காற்றுன்ற படத்துல இருந்து மிக அழகழகான பாட்டுலாம் எடுத்து சொன்னாங்க. அதே மாதிரி அக்னி சாட்சின்ற படத்துல இருந்து ஒரு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சமான புது பாட்டுல ரொம்ப பிடிச்சமான பாட்டு மலரே மௌனமா அப்படின்னு ஒரு பாட்டு இருந்தேன். மலர்கள் பேசுமா பேசினால் ஓயுமல பாதி ஜீவன் கொண்டு என் தேகம் வந்ததேன்னு அழகா எதிர்பார்த்தாங்க. பாதி ஜீவன் கொண்டு என் தேகம் வந்ததுன்னு அவர் சொல்லுவாரு. அந்த அவ சொல்லுவா மீதி ஜீவன் கொண்டு என் உயிர் வந்ததோ அப்படின்னு. மீதி ஜீவன் என்னால் வந்ததோ. பாதி ஜீவன் தான் என்கிட்ட இருக்கு, மீதி ஜீவன் என்னால் வந்ததோ அப்படின்னு. மீதி ஜீவன் என்னை பார்த்த போது வந்ததோ பாடணும். அந்த பாட்டு வரி சொல்லி பார்க்கலாம். கனவு கண்டு கனவு கண்டு காட்சி கண்டு கிடந்தேன். என்ன சொன்னீங்க? பார்த்த போது வந்ததோ என்னை பார்த்த போது வந்ததோ பூவே என்னை தள்ளாதிரு கொண்டாதிரி. அதாவது காண்டேகர் ஒரு கருத்து சொல்வார். காதல்னா என்ன அப்படின்னு. ரெண்டு அபூர்ணங்கள், ஆண் ஒரு அபூர்ணம் முற்று பெறாத உடம்பு, பெண் ஒரு அபூர்ணம். இரண்டு அபூரணங்கள் ஒன்றை ஒன்று சேரும் பொழுது ஒரு பூரணத்துவம் வருகிறது பாருங்கள், அதுதான் காதல்னு சொன்னார். அத இங்க நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, யார் பிரிந்தாலும் வேதனை பாதின்னு எழுதினார் கண்ணதாசன். இவர் அழகா அதை சொல்லி இருக்கிற விதம் ரொம்ப நல்லா இருக்கும். பாதி ஜீவன் கொண்டு என் தேகம் வந்ததோ வாழ்ந்து வந்ததோ, மீதி ஜீவன் என் பார்வை பார்த்த போது வந்ததோ அப்படின்னு சொன்ன அந்த வரிகள் ரொம்ப நல்ல வரிகள். இப்படி நிறைய பாட்டு எழுதினார். தளபதி கூட ஒரு வரி எழுதினார், நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன் எழுதினார். அது ரொம்ப நல்ல வரி, அது மறக்க முடியாத வரி. இப்படி ஏராளமான பாட்டு. அந்த சந்திரோதயம் படத்துக்கு எழுதினார். சன்னியாசிக்கும் சம்சாரிக்கும் இடையில நடக்கிற ஒரு வாதத்தை எழுதுவார். குடும்பம் வார்த்தையை பேசி அருமை நிறைந்த மனைவி பேசி அன்பெனும் பாடத்தை அவளிடம் வாசி, அவளை விடவா உயர்ந்தது காட்சி அப்படின்னாரு. அதுக்கு அவர் சொல்லுவார் பாருங்க நாகேஷ், அவதிப்படுபவன் படு சம்சாரி, ஐயா நீயோ பிரம்மச்சாரி, தலையணை மந்திரம் மூளையை கெடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும், தாரக மந்திரம் அந்த வாதங்கள் ரொம்ப அழகா வச்சிருப்பார். கடைசியில அது இல்லறம் என்பது நல்லறம் ஆகும் அப்படின்னு தான் முடிப்பார். அதை அப்படிதான் முடிக்கணும். இல்லறம் தானே உயர்ந்தது.
அப்படிதான் முடிப்பார். ஆனா அதுக்கு இடையில அவர் வைக்கிற வாதங்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி வாலி நிறைய பாட்டு சொல்லிக்கொண்டே போகலாம். அப்புறம் நானே அதை பேசுற மாதிரி ஆயிடும். ஆகவே இந்த 2 பேருடைய பேச்சுக்களும் ரொம்ப சிறப்பா இருக்கு. இனிமேல் வாலியை பத்தி பேசணும்னு சொன்னா தேன்மொழியை கூப்பிட வேண்டியது, பட்டுக்கோட்டையை பத்தி பேசணும்னு சொன்னா கபிலனை கூப்பிட வேண்டியது என்கிற மாதிரி 2 பேருமே ரொம்ப தெளிப்பா பேசியிருக்காங்க. சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் மிக தெளிவாக ரொம்ப அழகாகவும் 2 பேரும் இங்க எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். 2 சிறந்த கவிஞர்களை பற்றி இவர்கள் பேச, இவர்கள் மூலமாக நாம் பல செய்திகளை நாம் கேட்டு மகிழ்ந்து தெரிந்து கொண்டோம் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நல்ல தீபன் அவர்களுக்கும், வழக்கம் போல தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்னு பாடின ரமணி பாலசாமி அம்மையாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரமணி பாலசாமி அம்மையார் அடிக்கடி தமிழுக்கும் அமுதென்று பேர் எழுதுனாங்க பாருங்க. இதை கூட வாலி மாற்றி எழுதியிருப்பார். அவளுக்கும் தமிழ் என்று பேர்னு அதே படத்துல வாலி ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அது பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற பாணியிலேயே வாலி அவர்கள் அவளுக்கும் தமிழ் என்று பேர் எழுதியிருப்பார். இது மாதிரி நிறைய பாடல்கள் 2 பேரிடத்திலையும் சொல்லிக்கொண்டே போகலாம். பட்டுக்கோட்டையிடம் சொல்வதற்கு ஏராளமான பாடல்கள் இருக்கின்றன, வாலியிடத்திலே சொல்வதற்கும் நிறைய பாடல்கள் இருக்கின்றன என்று சொல்லி இந்த 2 பேரும் குறிப்பிட்ட நேரத்தில் ரொம்பவும் அழகாக தங்களுடைய கருத்துக்களை ராகத்தோடு வைத்திருக்கிறார்கள். அவங்க பேச மட்டும் செய்யல, பாடவும் செஞ்சிருக்காங்க, கேட்கிற மாதிரி பாடியிருக்காங்கன்றதா ரொம்ப அழகு. நாமெல்லாம் கேட்டு நல்ல தீபன் சொன்ன மாதிரி நான் பாடனா ஓடிடுவாங்கன்னு சொன்ன அதெல்லாம் கிடையாது. நல்ல தீபன் ரொம்ப நல்லா பாடுவார். நான் கேட்டிருக்கேன், அலைபேசியில எல்லாம் பேசும் பொழுதெல்லாம் அவர் பாடி காட்டுவார். எனக்கு நான் சொன்ன பேசாம பாட்டரங்கத்துக்கு வாங்கன்னு. இல்ல எனக்கு பெர்ஃபெக்டா எதுவுமே வராதுங்க. பழக பழகதான் பெர்ஃபெக்ட். பாட்டரங்கத்தை நான் நடத்தல, பூமாப்பா தான் நடத்திட்டு இருக்காரு. அதெல்லாம் நாங்க சொல்லணும், அவரே சொல்லக்கூடாது. தீபன் பாடுறத கேட்டு நாம சொல்லணும், அவரே சொல்லக்கூடாது. என்ன அதே மாதிரி பூமாப்பா தான் பாட்டரங்கத்தெல்லாம் முயற்சி எடுத்து நடத்துறாரு. என்ன அவரு பாட்டரங்கம் நடத்தின பிறகு எவ்வளவு பேர் நல்லா பாடுறாங்க பாருங்க. நிறைய பேர் ஆரம்ப காலத்துல இருந்ததை விட இப்ப நிறைய பேர் நிறைய ஒண்ணுமே கேட்கலைங்க ஐயா. ஐயா சார், இல்ல அவருக்கு ஏதோ இணையச்சிக்கல் இருக்கும் போல இருக்கு. ஆமா ஆமா. கேஜே சார் பாருங்க, என்னுடைய நேரத்தை பாருங்க. என்னை புகழ்ந்து பேசி கொண்டிருக்கிற போது அவருக்கு இணையத்தடை ஏற்பட்டு விட்டது. இல்ல இல்ல, நீங்க நல்லா பாடுறீங்களே, அத பாட தெரியாதுன்னு சொன்னதுனால்தான். சரி, ஓகே, சரி ஐயா. அப்புறம் இணைப்பு கிடைச்சா இணைஞ்சுக்கிட்டு வாங்க. மிக சிறப்பான தீபன். சரிங்க, முடிச்சிருவோம். நான் முடிச்சிட்டேன். மத்தவங்க கருத்து கேளுங்க. இங்க சார்ஜ் போயிடுது, என்னுடைய டேப்ல சார்ஜ் போயிடுது. நன்றி, மிக்க நன்றி ஐயா உங்களுடைய கருத்துரைக்கு. இன்று வாலியை பற்றி சொல்கிற போது அவருடைய எழுத்தில் இருந்த வேகம், இசையில் இருந்த ஞானம், அவருடைய சொற்களில் இருந்த எளிமை, புதுமை, இவைகளெல்லாம் சேர்ந்து அவரை புகழினுடைய உச்சியிலே இருத்தியது. பட்டுக்கோட்டையை பற்றி சொல்கிற போது பெரும்பாலும் தொழிலாளர்களுடைய துன்பங்களை பற்றியெல்லாம் அவர் பேசிக்கொண்டிருப்பதற்கு காரணம், ஆரம்பத்தில் விவசாயியாக இருந்தார், பிறகு மாடு மேய்த்தார், பிறகு மாட்டு வியாபாரியாக இருந்தார், மாம்பழ வியாபாரியாக இருந்தார், இட்லி வியாபாரியாக இருந்தார், முறுக்கு வியாபாரியாக இருந்தார், தேங்காய் வியாபாரியாக இருந்தார், கீற்று வியாபாரியாக இருந்தார், மீன் வியாபாரியாக இருந்தார், நண்டு பிடிக்கும் தொழிலாளியாக இருந்தார், உப்பள தொழிலாளியாக இருந்தார், மிஷின் டிரைவராக இருந்தார், தண்ணீர் வண்டிக்காரராக இருந்தார், நாடக நடிகராக இருந்தார், இறுதியாக பாடகராக மாறினார். இத்தனை அந்த பாட்டாளி மக்களுடைய துன்பங்களை எல்லாம் அனுபவத்தாலே தெரிந்து கொண்ட காரணத்தினால்தான் அவர் புகழினுடைய உச்சிக்கு சென்றார். அந்த இருவரை பற்றியும் மிகச்சிறந்த முறையிலே இங்கே உரையாற்றிய கவிஞர் தேன்மொழி அம்மா அவர்களுக்கும், ஐயா கூமாப்பா கபிலன் அவர்களுக்கும், இன்று தலைமையேற்று நடத்தி கொடுத்த மரியாதைக்குரிய KG ராஜேந்திர பாபு ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய பணிவான நன்றியை வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ் வாழ்த்து பாடிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களுக்கும், தொழில்நுட்பத்திலே எனக்கு உதவியாக இருந்த ஐயா RC குமரன் அவர்களுக்கும், உரையாற்றிய
2 பேச்சாளர்களுக்கும், கருத்துரைக்குரிய ஐயா KG ராஜேந்திர பாபு அவர்களுக்கும், இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்து இதை சிறப்பித்துக் கொடுத்த அத்தனை இலக்கிய நண்பர்களுக்கும் வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.